என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நிறம் போட்டுக்கிறாப்பா என்ன வாங்குவோம் எல்லாம் கவனி. இனி பார்க்கலாது நீ ஓரளவுக்கு தோங்க வேண்டியா? நீங்க என்ன செய்யற? உங்க கரண்ட் இல்லையெல்லாம் மெசேஜ் போட்டு கிடாக்கு தம்பி. நான் ஓரளவுக்கு சும்மா முதல் காய்ச்சி போட்டு துவங்குவோம். இப்ப இன்றைக்கு முக்கியமானது பார்க்க போறோம்டா. மிக முக்கியமான விஷயம் நான் இன்றைக்கு சொல்லி விட்டேன். சரி கொஞ்ச நேரம் இந்த கணக்கை செய்து ஆடுறேன். சவுண்ட் ஒழுங்கா இருக்கு சார். இது வீடியோ கொஞ்சம் மங்கலாக. வீடியோ கிளியர் ஓகே சார். வீடியோ கிளியர் இல்ல. அப்படியே வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லையா? எதுல போட்டிருக்க? பாப்பம் ஒரு திருப்பி இருக்க பாப்பம். இப்ப ஓகேடா? டே சொல்லுடா அப்போ. இல்ல சார். இல்ல சார். இதுதான் பாருங்க. இதுதான் வருமானங்க நிலவக்கா சொல்றேன் என்னன்னு தெரியல பாருங்க. சரி இங்க ஆர் தீட்டா சமன் அந்த ஆர் நோட் இன்டு 1 பிளஸ் அல்பா தீட்டாவில் ஒரு கணக்கு தந்த நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இல்ல திருப்பியும் சொல்றேன். ஹீட் படிச்சால் சிக்கல் வரும். அது ஆரம்ப நீளம் போட்டு இவ்வளவு இது மேலதிக வெப்பநிலை இறுதி நீளம் எல்லாம் கதைக்கிறது. இது அப்படி இல்லை. இல்ல இது அது வெப்பநிலை அதிகரிப்புதான். இங்க அப்படி இல்லை. இது வெப்பநிலை எத்தனை வாசி வெப்பநிலை. இது ஆரம்ப தடை இல்லை. சைபர் பாசில இருக்க தடை. இது தீட்டா பாசில இருக்க தடை. எல்லாம் தெரியும். இப்ப இதுல சொன்னான் 30 பாகை சி வெப்பநிலையில இருக்கிற தடை ஆட்டீட்டா. அதை காண்றால் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ஆட்டீட்டா காண்றதால் வடிவா எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. அது 2.27 ஓம் என்று சொன்னவன் இல்லையா? ஆர் நோட் தெரியா 1 பிளஸ் இந்த தீட்டாக்கு பதிலா 30 போட்டால் 30 அல்பாண்டு இது வரும். இதுதானே சமன்பாடு ஒன்று. இன்னொன்று 60 பாசிக்கு ஒரு தடவு தந்தவன் தந்தால் அது என்னது 2.57 ஓமாம் 60 பாசில அது இந்த தடை. அதுக்கு திருப்பி இந்த சமன்பாடு எழுதினா ஆர் நோட் இன்டு 1 பிளஸ் அதுக்கு தீட்டாக்கு 60 போட்டிங்கன்னா 60 அல்பாண்டு இந்த சமன்பாடு வரும். இது சமன்பாடு 2. இனி முதல் கேள்வி இதுல இருந்து ஆர் நோட்டை கண்டுபிடி. 2 சமன்பாடு 2 சரியா கணியம். ஆர் நோட்டையும் அல்பாவையும் கண்டுபிடி. வந்து 100 பாசில தடை என்னன்றது கேள்வி. சரிதானே? இது ஆர் நோடு எப்படி காணுவோம்? ஒரு சொல்லுங்க. ஆர் நோடு எப்படி காணுவோம்? முதலாக கேள்வி அதல்லோ ஒரு வேலையும் இல்லை. முதலாம் சமன்பாட்டை 2ஆல் பெருக்குங்கள். அதுல இருந்து 2ஆம் சமன்பாட்டை கழியுங்கள். முதலாம் சமன்பாட்டை 2ஆல பெருக்கினால் பார் விட வந்து 2ஆ கண்டு. முதலாம் சமன்பாட்டை 2ஆல பெருக்கினால் சரியோ இது 2 இதை 2.2 பெருக்கினால் 4.54 5 இது 5 4 5 7 தம்பி. இது 2.54 என்னன்னா 5 4. ஓகே ஓகே. அப்ப இதை 2ஆல பெருக்கினால் 4.54 வரும். அதுல 2.54 கழிச்சால் 2 வரும் இல்லையோ? இங்க நான் 2ஆல பெருக்கினேன். அப்ப 2 ஆர் நோட். இதை உள்ளுக்கு பெருக்கினா 2 ஆர் நோட். இங்க உள்ளுக்கு பெருக்கின்ற ஆர் நோட். 2 ஆர் நோட்ல ஆர் நோட் போனால் ஆர் நோட். சரியா? இங்க 2 ஆர் நோட் பெருக்கினி என்றால் 2 ஆர் நோட்டால 30 பெருக்க 60 ஆர் நோட் அல்பாண்டு வரும். இங்க ஆர் நோட்டால பெருக்கினா இது 60 ஆர் நோட் அல்பாண்டு வரும். அதுல இதை கழிச்சு கண்டால் அந்த அல்பா கதை இல்லா போயிடும். அப்ப டிரெக்டா ஆர் நோட் 10 வந்து இதுதான் முதல் கதை. இனி ஆர் நோட்டை கொண்டு ஏதாவது முதலாவது சமன்பாடுல போட்டீங்கன்னா அல்பா காணலாம். அப்ப முதலாம் சமன்பாடுல திருப்பி போட்டோம்டா பாருங்க 2.27 ஓம் வடிவாக்கவனி ஆர் நோட் 10 கண்டுட்டம் 1 பிளஸ் 30 அல்பாவில போட்டால் அதுல இருந்து சுருக்கி அல்பாவை காணலாம். அல்பாண்ட பெருமானம் 0.0045 அல்பாண்டி அலகு கெல்வின் -1 அல்லது பாசி -1 என்று வரும். சரியா? நோட் பண்ணி கொள்ளுங்க. அது நீங்கள் சுருக்க வேண்டிய வேலை. இனி அல்பாவும் கண்டுட்டன் ஆர் நோடும் தெரியும் என்றால் திருப்பி 100 பாசில தட கேட்டவன் நீங்க 100 பாசில தட கேட்டால் R100 எனக்கு வேணும். அந்த சமன்பாட்டை பிறகு சரி ஆர் நோட் 10 கண்டுட்டேன். சரியோ? 1 அல்பாண்ட பெருமானம் 0.0045 தீட்டாண்ட பிரமாணம் 100 மேல கேட்டவன் கொண்டே 102 போடு விட வேண்டாம் போட்டு சுருக்கு விடை வரும். சுருக்கினால் இது 2.9 ஓம் என்று வந்திருக்கும். சரிதானே? இது சின்ன விடயம். புது செய்ய தெரியான்னு நீ சொல்லலாது. சரியா? ஓகேடா தம்பி? சரியா?
நீ கூப்பிடுறாக்கள் பதில் சொல்ல வேணும், இல்லையா நிப்பாட்டுவேனா. நான் ரெண்டமா கூப்பிட போறேன். என்ன எழுதாதாக்கள் எழுதி முடியும் கூட கண்டு நேரம் போது. எழுதி முடி. சரியா? செய்து முடித்தவர்கள் புக் எடுங்கோ. ஒரு புக் பண்ணிட்டேன் நான் பண்டல்லையோ பண்டாடி நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அவை நீ அதை நாம் முதலாக எழுதியங்க புத்தகத்தில் நான் அடுத்த துவங்க போறேன்னு அதுக்குள்ள நீ செய்து கொண்டு போனா தான் செய்து முடிக்கணும். அது பெரிய புத்தகம், உலகளையும் செய்து முடித்தா தான் எலக்ட்ரிசிட்டி கிளியர் ஆகும். முதலாக கேள்வியை செய்யுங்கோ. முதலாவது கேள்வி என்ன? மின் தடையின் பரிமாணம் என்னன்றது கேள்வி. அதுல இருக்கிற முதலாவது கேள்வி மின் தடையின் பரிமாணம் என்ன. படிக்க படிக்க கேள்வி செய்து கொண்டு போனா தான் முடிக்கலாம். அதை இல்லைன்றால் அப்பா உங்களுக்கும் பிரயோசனமா இருக்கும். மின் தடையின் பரிமாணம் என்ன? இது செய்யற முறை சொல்லி போட்டான். இனி இது இந்த வேலை புத்தகத்துல முதலாவது கேள்வி மின் தடையின் பரிமாணம் என்ன? சரியா? எந்த விட தம்பி? மூன்றாவது சார். வெரி குட். மூன்றாவது விடை பொருத்தம். குட். இங்க இருங்கோ. இதுக்கு ஆர் சமன் வி ஓவர் ஐ, வி சமன் ஐஆர்ல ஆர் சமன் வி ஓவர் ஐ என்ற அந்த கதைக்கு போவோம். சரிதானே? ஆர் சமன் வி ஓவர் ஐ என்ற அந்த கதைக்கு போவோம். சரியா? ஓகே. சரி பார்ப்போம். இப்ப கவனிங்க. இப்ப இதுல அளவு போட போறோம். கவனிங்க. வோல்ட்ன்றது இதை நாங்கள் வோல்ட் போட்டுறாங்க, நீங்கள் மறந்து போனீங்களோ தெரியாது. ஜூல் கூலோம் -1 தான் வோல்ட் போட்டுறாங்க பை ஐ. இனி பரிமாணத்தை போடுவோம். ஜூலுக்கு எங்களுக்கு தெரியும் பரிமாணம் ml² T-2. இது ஜூலின். கூலோம் Q சமன் IT என்று சமன்பாடு இருக்கிறது. I × T தான் கூலோம் ஏற்றம். அப்ப ஏற்றத்தை நாங்கள் IT என்று போடலாம். அப்ப கூலோமுக்கு பல என்ன பரிமாணம் போடலாம்? IT போடலாம். இது அது கூலோமுக்கா? ஏன்னா Q வந்து சார்ஜ் வந்து IT. அப்ப ஐக்கு I தான் பரிமாணம், நேரத்துக்கு T. IT என்று போடலாம். ஆனா இது கூலோம் -1. அப்ப முழுவதும் சய அடுக்கு பை I. இனி காருங்கோ, இதுல ஒரு I-1 வரும். இங்கே இது மேல போனா அது ஒரு I-1, இதுல ஒரு T-1 வரும். நான் நினைக்கிறேன் சுருக்கினால் ml² T-3 I-1 என்று பரிமாணம் வரும். போட்டுக்கொள்ளுங்கள். அதை செய்து முடித்தவர்கள் இரண்டாம் கேள்வியை செய்யுங்க. தம்பி நீங்க புக் வேண்டியதுன்னா அது உங்களோட பிரச்சனையா? அது நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இனி இது கொண்டு செய்யலாது. இல்ல புத்தகத்துல செய்யாம இந்த கேள்வி முடிக்க இயலாது. வெரி குட். நாலாவது விடை சரி. அதுல ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன கேள்வி. நாங்கள் அது எலக்ட்ரிசிட்டி பெரிய விஷயம். இதை சும்மா ஒரு படித்ததுக்கு சின்ன கேள்வி செய்யறதுக்கு பாக்குறோம். சரியோ? 4 மீட்டர் நீளமுடையதும் 0.05 மில்லிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பெறக்கூடியதுமான கம்பி ஒன்று. என்னென்றால் ஒரு கம்பியின் தடை சம்பந்தமானது. அதுக்கு குறுக்குவெட்டு பரப்பு நீளங்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ என்ற அந்த சமன்பாட்டில் போட வேண்டியதுதான். ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ. சரியோ? இதுல அதுல எல்லா தர ரோ எல் ஆர கேட்டிருக்கிறான். ரோ எல் எல்லாம் தந்துக்கிறான். ஒரு கம்பியின் நீளம் தந்திருக்கிறான் 4 மீட்டர். அல்ல ரோ வந்து தந்திருக்கிறான் 2 தர 10⁻⁶. அப்ப ரோக்கு பதிலா 2 தர 10⁻⁶. அதுல நீளத்துக்கு பதிலாக 4 மீட்டர் 4. கீழே குறுக்குவெட்டு பரப்புக்கு 0.05 மில்லிமீட்டர் இருக்கும். 0.05 மில்லிமீட்டர் ஸ்கொயர். நீங்க SI யூனிட்ல போடணும். அப்ப 10⁻⁶ போட வேண்டும். போட்டு சுருக்கினால் இது எல்லாம் வெட்டலாம். 15,000 இதுல 15,000 வெட்டுப்படும். இதுல ஒரு 2 தானத்தை இல்ல ஒரு தானத்தை தள்ளி குத்துங்க. இல்ல இதை சுருக்கினால் நான் நினைக்கிறேன் 160 என்று வருகிறது.
2 தானம் தள்ளி குத்தினால் ஒரு 100 அல்லது ஒரு தானம் தள்ளி குட்டு தசமஞ்சு என்றால் அது அரவா மேல போனா 2 4 4 16 ஒரு 10 இருக்கும் 160 வரும் 160 ஓம். போர்த் ஆன்சர் பொருத்தம். சரியோ? ஓகே. மூன்றாவது கேள்வி. புக் இல்லாதாக்கள் நான் ஒன்றும் செய்யல. நான் உங்களுக்கு எத்தனை நாள் தந்தாச்சு, நீ இவ்வளவு நாள் தந்து நீ செய்யலைன்னா அதுக்கு நான் பாத்திர வழி இல்லையா? அப்போ உங்களுடைய பிரச்சனை. நீங்கள்லாம் அதுக்கு ரெடியா இருக்கணும். அது தெரியலன்னா நான் ஒன்றும் செய்யலாம். 2வது சார். வெரி குட். 2வது விடை என்றார்கள். அப்படியா? ஆமா, 2வது விடை தான். சரி, குட். சரியா? கேள்வி, இதுல மின் சுற்றில் உள்ள இரு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு பின்வருமாறு வரையறுக்கப்படும். 2 புள்ளி மின் சுற்றின் 2 புள்ளிக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அழுத்த வேறுபாடு எவ்வாறு வரையறுக்கப்படும்? படிச்சாங்க. ஓரலகு ஏற்றத்தை இந்த புள்ளியிலிருந்து அந்த புள்ளிக்கு கொண்டு போய்க்க செய்ய வேண்டிய வேலை என்று வரையறுக்கப்படும். ஓரலகு ஏற்றத்தை இந்த புள்ளியிலிருந்து அந்த புள்ளிக்கு கொண்டு போய்க்க செய்ய வேண்டிய வேலை தான் அழுத்த வேறுபாடு. இதுல ஓரலகு ஏற்றத்தை இங்க இருந்து அங்க கொண்டு போய்க்க செய்ய வேண்டிய வேலை என்ற இப்ப நான் செய்தேன்னா அந்த வேலை அவ்வளவு லொஸ்ட் ஆகும். வேறு ஏதோ ஒரு வடிவமா நான் என்னுடைய சக்தி லொஸ்ட் ஆகும். அது வேறு ஏதோ ஒரு வடிவமா மாறும். அது வெப்பமா எல்லாம் வெளிச்சம் என்னவோ யார் ஒரு நாள் வேலையோனும் வேலையத்தை எனர்ஜி லொஸ்ட் ஆகும், இன்னொரு எனர்ஜி ஃபோம் ஆகும். அவ்வளவுதான் நடக்கும். அப்ப ஓரலகேற்றம் இங்கே இருந்து அங்க நகர். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இப்படித்தானே ஒரு பேட்டரி இருக்குன்னு வைங்களேன். பேட்டரி ஒன்றை நாங்கள் ஒரு தடையோட சேர்த்து நஞ்சு விட்டால் அந்த பேட்டரி வந்து டக்குனதுக்குள்ளால ஏற்றத்தை தள்ளும். அப்ப ஏற்றம் ஓடும். ஏற்றம் ஓடைக்கு இந்த தடைகளால் ஏற்றத்தை தள்ளுறதுக்கு ஒரு வேலை செய்யும். அதுதான் அழகு ஏற்றத்தை தடைகளால் தள்ளுறதுக்கு செய்கிற வேலை தான் இந்த அதுக்கு இது குறுக்க கழுத்துவாடு. சரி, யார் செய்தது வேலை? களம் செய்த வேலை. அப்ப களம் வேலை செய்கிறார் என்றால் அவற்றை எனர்ஜி லொஸ்ட் ஆகும். அப்ப ஓரலகேற்றத்தை இங்க நகர்த்தேக்க செய்கிற வேலைன்னு சொல்லலாம். இல்ல ஓரலகேற்றம் நகரேக்க அந்த நகர்த்தினால ஏற்படுற சக்தி இழப்புன்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்றுதான். ஓரலகேற்றத்தை நகர்த்தும் போது ஏற்படுற சக்தி இழப்பு என்றால் வேலை செய்கிறாருன்னா எனர்ஜி வேறு ஒன்றா மாறுது. வேறு ஒரு வடிவா சக்தி இழப்புன்னு சக்தி இல்லாம போகாது, அது வேறு ஒரு வடிவமா மாறும். இதை வச்சுக்கொண்டு இந்த கேள்விக்கு வருவோம். அழுத்த வேறுபாட்டுக்கு வரவிலக்கணம். முதலாவது விடை இருக்கிறது. ஒரு புள்ளியிலிருந்து மற்ற புள்ளிக்கு ஒரு கூலோம் பாயும் போது ஏற்படும் வலு மாற்றமாகும். வலுகட்டு இல்லை, ஓரலகேற்றத்தை கொண்டு போறது செய்கிற வேலை. விளங்குதா? ஓரலகேற்றத்தை நகர்த்துறதுக்கான வலு மாற்றம் இல்லை, அது அவரு இல்ல. ஓரலகேற்றத்தை கொண்டு போறது செய்கிற வேலை என்று சொல்லியிருந்தா சரி, வலுகண்டல்ல, அது பிள்ளை. 2வது அல்லது 2வது பிறகு 3வது வாசிக்கிறேன். இரு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள 3வது வாசிக்கிறேன். 2வது சரியான இருக்கட்டும். இரு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள தடைக்கும் மின்னோட்டத்துக்கும் உள்ள விகிதமாகும். இரு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள தடைக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் தானா அழுத்த வேறுபாடு. அழுத்த வேறுபாடு வந்து V = IR. தடையும் மின்னோட்டத்தையும் பெருக்க வாரதுதான் அழுத்த வேறுபாடு. அவன் சொல்றான் தடைக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையில் உள்ள விகிதம் என்றான். இல்ல, R×I அல்ல, R×I. R×I என்று சொல்றது பிழை. அது R×I என்றதை நோட் பண்ணி கொள்ளுங்கள். தடைதர மின்னோட்டம் தான் அழுத்த வேறுபாடு. தடையுங்கள் மின்னோட்டம் அழுத்த வேறுபாடு. தடையுங்கள் மின்னோட்டம் அழுத்த வேறுபாடு அது பிழை. 4வது, பாயும் 1 ஆம்பியர் மின்னோட்டத்துக்கான சக்தி மாற்றம் ஆகும். 1 ஆம்பியர் மின்னோட்டத்துக்கான சக்தி மாற்றம் தான் அழுத்த வேறுபாடு சொல்றான். அப்படியா? அது இல்ல. இதுல இருந்து 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயிரத்துக்கான சக்தி மாற்றம், 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயிரத்துக்கான சக்தி மாற்றம் என்றால் I வந்து 1. அழுத்த வேறுபாடுன்ற ஒரு சக்தி மாற்றம் தான். இந்த வரைவா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இவன் சொல்றான் 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்வதற்கான சக்தி மாற்றம் தானே அழுத்த வேறுபாடு. நோ, 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்வதற்கான சக்தி மாற்றம் ஒன்று வரும். அது 5 10 15 இன்னும் வரும். எனக்கு அது தெரியாது. அது 1 ஆம்பியர் ஓடுறது இது ஒன்றா இருக்க என்ன வாங்கி வரலாம், அது ஆறப்படுத்து தான் வரும். ஆனால் இது 1 ஆம்பியரா இருக்க வார சக்தி மாற்றம் அதான் அழுத்த வேறுபாடு. அப்படி சக்தி மாற்றம் தான் அழுத்த வேறுபாடு சொல்லலாம், அப்படி ஒன்றுமே இல்லை. ஆனா அது என்ன? அது தடை. அது தடைக்குரிய வரவிலக்கணம். அது 1 ஆம்பியருக்கான சக்தி மாற்றம் அது தடை. இது 1 ஆம்பியரா இருக்க வார சக்தி மாற்றம் தான் V. அது தடைக்கு தான் சமன். அது V. அது அது அழுத்த அது இல்ல பிரச்சனை. 1 ஆம்பியருக்கான சக்தி மாற்றம் என்றது தடை. 1 கூலோமீட்டரை நகர்த்தும் போது வார சக்தி மாற்றம் தான் அழுத்த வேறுபாடு.
ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்துக்கான சக்தி மாற்றம் அது என்ன வருதுன்னு தெரியாது. அது 10 வோல்ட்டா இருக்கலாம், 15 வோல்ட்டா இருக்கலாம். அதுதான் R. அது ஆறுக்குரிய தடைக்குரிய வரைவிலக்கணமே தவிர இதுக்கு இல்ல. அது தடைக்குரிய வரைவிலக்கணம். அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்துக்கான சக்தி மாற்றம் சொன்னா அது தடைக்குரிய வரைவிலக்கணம். அடுத்தவராண்டா ஓரள ஏற்றத்தை நடத்தும் போது செய்ய வேண்டிய வேலை. 5வது விடை, இரு புள்ளிகளுக்கு இடையில் ஒரு கூலோமை அசைக்க தேவையான விசையாகும். நோ. அடுத்து 5வது சொல்றான், 2 புள்ளிக்கு இடையில ஒரு கூலோம் ஏற்றத்தை அசைக்கிறதுக்கு தேவையான விசை. நோ. அசைக்கிறது தேவையான வேலை, விசை அல்ல. அசைக்கிறது தேவையான வேலை. ஒரு கூலோம் ஏற்றத்தை அசைக்கிறதுக்கு தேவையான விசை அல்ல. ஒரு கூலோம் ஏற்றத்தை அசைக்கிறதுக்கு தேவையான வேலை. சொல்ல விளங்கானே. 6வது சொல்லுவாப்பம். 5வது அப்ப என்ன வரைவிலக்கணத்தை சொல்லுகிறது? அது விசை என்றது சொல்றது பிள்ளை. ஒரு கூலோம் ஏற்றத்தை அசைக்கிறதுக்கு தேவையான விசை. அது என்னவா இருக்கலாம்? அப்ப என்னத்துக்குரிய வரைவிலக்கணமா இருக்கலாம்? ஆரா சொல்லு. வெரி குட், வெரி குட். மின்புல வலிமைக்குரிய வரைவிலக்கணம் தான் அது. அப்படி மின்புல வலிக்குரிய ஒரு வரைவிலக்கணமா தான் அதை சொல்லலாம். அது அழுத்த ஒருபாட்டுக்குரிய வரைவிலக்கணம் அல்ல. மின்புல வலிமைக்கான அழகேற்றத்துக்கான விசை தானே. இப்ப விசைங்கள் ஏற்றம் தானே இப்ப மின்புல வலிமை. அப்ப இது ஒரு மின்புல வலிமைக்குரிய வரைவிலக்கணம் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்றார். சோ அது மின்புல வலிமையா இருக்கலாமே தவிர அழுத்த உறவா இருக்க முடியாது. 2வது சரி, ஒரு புள்ளியிலிருந்து மற்ற புள்ளிக்கு ஒரு கூலோம் ஏற்றம் பாயும் போது ஏற்படும் சக்தி மாற்றம். அது சரி. ஒரு புள்ளியிலிருந்து மற்ற புள்ளிக்கு ஒரு கூலோம் ஏற்றம் பாய்க்க கொண்டு செய்யற வேலை அல்லது சக்தி மாற்றம் எல்லாம் அழுத்த உறவோட தான். சோ செகண்ட் ஆன்சர் தான் இருக்கிறதுக்கு பொருத்தம். கனவேர் அதை சொன்னார்கள். சரிதானே? இதுல 5வது கேள்விக்கு போங்க பாப்போம். 5வது கேள்வி 2வது சார். 2வது. ரைட். ஓகே, ஓகே. உண்மையாக இதுல நாங்கள் ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல போறேன். இதுல ஒரு லேபிலேயோ இல்ல எங்கேண்டான்னு ஒரு வயரை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இங்கேண்டான்னு ஒரு ஒரு சுதாரத்துக்கு ஒரு பேட்டரி இருக்கு. பேட்டரியில இருந்து ஒரு பல்பை நாங்க எரிக்க போறோம். அதுக்கு ஒரு வயர் இணைப்பம் தானே. அந்த வயர் எப்படி இருக்க வேண்டும் என்பது கேள்வி. அந்த வயர் எப்படி இருக்க வேண்டும் என்பது கேள்வி. சரிதானே? நான் அதை சொல்ல போறேன், கவனிங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்க சொல்லி இருக்கிறேன். ஒரு பேட்டரி வேலை செய்யக்கூடியது. என்னத்துக்கு என்ன வேலை செய்யக்கூடியது? பேட்டரி என்றது வேலை செய்யக்கூடிய ஆள். என்ன வேலை செய்யக்கூடிய ஆள்? ஏற்றத்தை நகர்த்தும் போது அந்த ஏற்றத்தை நகர்த்துவதற்கு வேலை செய்யக்கூடிய ஆள் தான் பேட்டரி. அது முந்தையும் சொல்லியிருக்கேன், இப்ப சொல்றேன். ஏற்றத்தை நகர்த்துவதற்கு வேலை செய்யக்கூடிய ஒருவர் தான் பேட்டரி. ஓகேயா? ஓமா இல்லையா? ஓம். சரி, இப்ப நான் சொல்ற கதை என்னென்றால் வடிவா கவனித்து கொள்ளுங்க. இந்த பேட்டரி புள்ளியர் என்ன செய்யறாரு என்றால் இந்த ஏற்றத்தை நகர்த்தி இதுக்குள்ளால கொண்டு இங்க கொண்டு வருவார். இந்த மைனஸ் பக்கத்துல இருந்து வலிக்கிட்டு ஏற்றத்தை நகர்த்தி கொண்டு வருவார். வேலை செய்யக்கூடிய என்னத்துக்கு வேலை செய்வார்? இந்த கம்பிக்களால நகர்த்தி, இந்த பல்புக்களால நகர்த்தி, அப்படி நகர்த்துறதுக்கு வேலை செய்வார். நான் கேட்கிறேன், எங்க பயனை நான் எடுக்க போறேன்? ஒரு ஆள் சொல்லுவான், பயன் எங்க எடுக்க போறோம்? அந்த பயன்பாடு எங்க நான் பெற போறேன்? வயர் இல்லையா, பல்ப் இல்லையா? ஒரு ஆள் சொல்லுங்க. அந்த பேட்டரியை கொண்டு இந்த பல்ப் எரிக்கிறானே என்ற நோக்கமா இருக்கும். அப்ப என்னுடைய பயன்பாடு இந்த பல்பில தான். விளங்குதோ? அப்ப நான் என்ன விரும்புவேன் என்றால் இந்த பேட்டரி ஏற்றத்தை நகர்த்திக்க இதுக்குள்ள மட்டும் அதால செய்யக்கூடிய வேலை முழுக்க இந்த பல்புக்குள்ளேயே நடக்க வேணும். அப்பதான் நான் அந்த வேலையை அப்படி இந்த பயன்பாடா எடுத்துக்கொள்ளலாம். இந்த பேட்டரி இந்த கம்பிக்களால் ஏற்றத்தை நகர்த்திக்கல வேலை செய்தா கம்பி சூடாகும். அதை வச்சு இந்த சுடுதண்ணியை நான் வைக்க போறேன். அப்ப இணைப்பு கம்பியில நான் பயன்பட போற இல்லை எனக்கு பல்ப்லாம். அப்ப நான் விரும்புவேன் இந்த பேட்டரி செய்யற வேலை முழுக்க நான் இந்த என்னுடைய பயன்படுத்த போற பொருள் பல்பா இருக்கலாம், ஒரு அயன் புக்ஸா இருக்கலாம், என்னவோ என்னவா இருக்கலாம். ஆக இந்த பல்ப்ல நான் வேலை செய்யணும் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு மற்ற இடங்கள்ல இந்த பல்ப் வேலை செய்யறத என்ன வேலை செய்யறா வீண். அதால செய்யக்கூடிய வேலை இதுக்குள்ள வீணா. எனக்கு இங்கெல்லாம் செய்யணும். இதுக்குள்ள செய்தேன்னா எனக்கு அவ்வளோத்தையும் பயன்பாடா எடுத்துக்கொள்ளுவேன். அப்ப வயர்கள்ல வேலை செய்யக்கூடாது. அப்ப இணைக்கிற வயர்ல வேலை நடக்கக்கூடாது என்றால் இணைக்கிற வயருக்கு தடை இயன்ற அளவு குறைவாக இருக்கணும். அதனால செப்பு கம்பியில நாங்கள் பயன்படுத்துறாங்க. நல்லா கடத்துதிறன் கூடிய திரவியங்களை நாங்கள் இணைப்பு கம்பிகளாக பயன்படுத்துறது நோக்கமே அதுதான். ஆக அந்த கம்பிக்கு தடை இருக்கக்கூடாது. இல்லைன்னா அதுக்குள்ளால தள்ளி கொண்டு வரதுக்கும் வேலையோடும் தேவையில்லாம பேட்டரி செய்யற வேலையில ஞாபக போது இணைப்புக்கிற கம்பிக்க போடும். எனக்கு பயன்பாட்டுக்கு செய்யறாது. அப்ப இணைக்கிற கம்பி அங்க அதுக்குள்ள வேலை செய்ய நடக்கக்கூடாது. அப்ப இணைக்கிற கம்பி தடை குறைவானதாக அல்ல தடை இல்லாததாக இருத்தல் வேண்டும். அதான் விரும்பத்தக்கது. சொல்ல விளங்குதா? அதற்காகத்தான்
இணைக்கிற கம்பிகள் எவ்வாறு செய்யப்படும் என்றால் தடை குறைவாக ஆர் சமன் என்ன ரோ எல் ஓவர் ஏ இப்ப நான் நீளத்தை தேவையில்லாம கூட்டி வைக்க கூடாது. அதெல்லாம் மோட்டு வேலை, முட்டாள்தனம் என்றளவுக்கு. அதுக்காண்டி என்ன இப்ப நான் நிக்கிற இடத்துல ஜெனரேட்டர் இருக்கு, அங்க ஆபீஸ் அடியில தான் பல்பெரிய ஒரு மாட்டேன், இங்க இருந்து அங்க வயர் போட்டான் வேணும், வேற வழி இல்லை. இங்க இருந்து வேற அங்க நிப்பத்தான் வேற ஒன்றும் செய்யல, அவளா நிலத்துக்கு வயர் போடத்தான் வேணும். ஆனால் சிலது என்ன செய்ய வேண்டாம், இந்த ஜெனரேட்டர்ல இருந்து ஒரு பக்கத்துல இருக்கிற பல்ப் ஒன்று இருக்க வேணும்ன்றதுக்கு அது வயர் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நீளமான வயர் இருக்கும். அந்த வயர்ன்ற ஒரு முனையம் எடுத்து இஞ்ச கொழுவி பக்கத்துல இருக்கிற பல்புக்கு அந்த வயர்ன்ற முனையை கொடுக்கும். சில வைக்கும் வயரா இருப்பான்னு பிரச்சனை இல்லை, அதுவுமே அறக்கிறதும் போலதான், நான் இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனா படுமுட்டாள்தனமான வேலை. இதுல இருந்து ஒரு 2 மீட்டர் நீளமான வயர் காணும் அந்த பல்ப் இருக்கிறேன்னா அது 2 மீட்டர் வயர் தான் போடுவோம். உடனுக்கண்டா பரவாயில்லை. இதையே நான் வருஷ கணக்கா இடிய போதென்றால் இதுல இந்த வயரை இறக்கக்கூடாதுன்னு சொல்லி 500 மீட்டர் நீளமான வயரை போட்டு அந்த பல்பை இருக்கிற போல அடிமுட்டால் தான். என்றால் இந்த ஜெனரேட்டர் அவ்வளவு நீளம் இல்லை, நீளம் கூட அவ்வளவு நீளத்துக்கு தடை கூடும். அவ்வளவு தடையக்க லொஸ்டா, அந்த லொஸ்டை நீ பயன்படுத்த மாட்டேன். தேவையில்லாம இந்த ஜெனரேட்டர் வேலையேறது பல்புக்கு வந்து சேராது, அணியாம வயருக்கு போய் கொண்டும் இயன்றளவு நீளம் குறைவா இருக்கும். தேவைக்கான நீளம். அதுக்காண்டி இங்க இந்த ஆபீஸுக்கு போறதுக்கு 40 மீட்டர் வேணும்னா 20 மீட்டர் வயர்ல கொடுக்கல, அங்கால போகணும். அதுக்காண்டி 200 மீட்டர் வயரை போடுறது வீணல்லோ, அதான் சொல்றேன். அப்ப எந்த அளவுக்கு நீளம் குறைவா இருக்கும், அப்ப தடையா குறைக்கலாம், அப்ப லொஸ் குறையும். அதே மாதிரி தட்டடை குறைந்த தடைத்திறன் கூடிய திரவியங்கள், அதான் செப்பு ரோ குறைந்த திரவியங்களை பயன்படுத்த வேண்டும். இயன்ற அளவுக்கு குறுக்குவெட்டு பிறப்பை கூட்ட வேண்டும். அதாவது அந்த கம்பியின் குறுக்குவெட்டு பிறப்பு கூட வேண்டும். கூடினால் லொஸ் குறைவு. பெரிய அநேகமா நீங்க பாருங்க, அதாவது பெரிய கரண்ட் ஓட போதென்றால் வேகமா ஏற்றம் ஓட போது லொஸ் பிறப்பாகும். அப்ப அது பெரிய கரண்ட் ஓடுற இடங்கள்ல கம்பியின் குறுக்குவெட்டு பிறப்பை பெருப்பிச்சு கொண்டு போவான். பெருசா இருக்கும். இந்த வீட்டுக்கு வர வயரும் வீட்டுக்குள்ளே ஒரு வயர் இருக்கு பார்த்திருப்பீங்க, அது ஒரு மெல்லிய வயரா இருக்கும், ஒரு கம்பி தான் இருக்கும். ஆனா வீட்டுக்கு வார வயர் கொஞ்சம் மொத்த கம்பியா இருக்கும். என்றால் அவ்வளவு வீட்டுக்கு வர அவ்வளவு அதெல்லாம் பெறணும். அப்ப அதுக்கு லொஸ் பிறப்பாகும். அப்ப இயன்ற அளவுக்கு தடையை குறைக்கணும்னா மொத்த கம்பி. அதை விட வீட்டுக்கு வர வயருக்கு வேற ஒரு வயர்ல ரோட்ல போற வயர்ல, அந்த ரோட்ல போற வயர அது இன்னும் மொத்த வயர் அதுல எல்லா வீட்டுக்காரண்டும் அதெல்லாம் ஓடும். அப்ப அதுல லொஸ் கூடும். அப்ப அதை இன்னும் தடை குறைச்சு வச்சிருப்பேன். ஆனா அதே மொத்த கம்பியில எல்லா இடம் கொடுக்கல, ஏனென்றால் அதுக்கு காசு வேணுமேடா. கம்பி செய்யறேன் சும்மா கம்பி செய்யறேன், ஜப்பு கம்பி செய்யறேன் சும்மா ஜப்புக்கு வரும். இப்ப தேவைக்கு மட்டும் போடுவார். பேந்து ஆக மேல லைன்கள் இருக்கு, அதுகள் இன்னும் மொத்தமா இருக்கும் பெரிய. அப்ப பெரிய கரண்ட் ஓடுற இடங்கள்ல மொத்தமா போடுவார். இயன்ற அளவுக்கு மொத்தமா போட செலவு கூடும். சில பேர் கண்டு போட்டு சின்ன கம்பியில் அடிச்சிட்டு போனா 4 இன்ச்சு போட எரிஞ்சுவோம், காணாது, அந்த வேர் காணாது. பெரிய மொத்த கம்பிகள் சரியான விலை, நிக்கிற மாதிரி இல்லை, சரியான விலை. அதான் அன்றைக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மண்டபக்காரன், எனக்கு ஃப்ரெண்ட், அவன் புதுசா மண்டபம் கட்டுறாங்க. இந்த மாதிரி டப்பெல்லாம் படிவா சீரியல் இல்ல நல்ல லைட்டில் போட்டுக்கணும் சும்மா கதைச்சேன். சார் இந்த லைட்டுக்கு தான் பண்ண வயர் வந்து 1.5 கோடி என்றா, 1.5 கோடி வயர் மட்டும். விளங்கா சொல்றது ரெண்டா யோசிப்பார். வயர்ன விலை என்ன காரணம், அதுகள் எல்லாம் தரமா தான் போடுவாங்க. அவ்வளவு பெரிய லோட்டுகள் ஏசிகள் அதுகள் பெரிய மொத்த வயர்கள், அதுகள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்ச காஜா இருக்கா, அதான் பிரச்சனை. அப்ப என்றளவு குறுக்கு கூடணும், என்றளவுக்கு நீளம் குறைவா வச்சிருக்கணும், என்றளவுக்கு தட்டட குறைஞ்ச திரவியங்களை பயன்படுத்தணும். தடத்திறனா கூடிய திரவியங்களை பயன்படுத்தணும். மற்றது மெயின், இந்த வயர் காவல் கட்டிட்டதா இருக்க வேண்டும். அது என்னென்றால் காவல் கட்டுறது என்றால், அதாவது மேல உள் கம்பி முட்டக்கூடாது. என்னென்றா தம்பி, வயர் வந்து இப்படி நீ படத்துல இருக்கிற மாதிரி இருக்காது, எல்லாம் குப்பியா எல்லாம் ஒன்று கொண்டு கொழுவித்தான் நிற்கும். ஒரு ஜெனரேட்டர் இருந்து வயரை கொண்டு எல்லாம் சுத்தி அடிக்க எல்லாம் ஒன்று கொண்டு முட்ட விடலாமா, விளங்குதா, முட்ட விடக்கூடாது. அப்ப மேல காவல் கட்டுக்கணும். அப்ப கேட்கிறான் அவன், ஒரு லேப் போட்டு தான் கேட்கிறான், ஒரு ஆய்வூட பரிசோதனை அமைப்பு ஒன்றிலே மின்கூறுகளை தொடுக்கும் போது பின்வருவனவற்றில் எந்த ஒன்று மிக பொருத்தமான மின்கூறுகளை தொடுக்கிறது வயர். அந்த வயர் எது தரம்னு கேட்கிறான். மெல்லிய குறுகிய காவலிடப்பட்ட கம்பிகள், மெல்லிசா இருக்கணுமா குறுகியதா இருக்கணும். சின்ன கம்பி குறுகியன்னா சின்ன நீளம், அதுவும் சரி சின்ன நீளமா இருக்கும். மெல்லிய கம்பி காவலிடப்பட்ட கம்பி, சரியா? இதுல எங்க பிழைக்குது? மெல்லிய குறுகிய காவலிடப்பட்ட கம்பி எங்க பிழைக்குது? காவலிடப்பட்டதும் குறுகியதும் என்பது சரி, மெல்லிசன்றது பிழை, மொத்தமா இருக்கணும். அதுல பார்த்தால் 2வது விடை பொருத்தமா இருக்கிறது. தடித்ததா இருக்கணும், குறுகிய நீளம் குறைஞ்சதா இருக்கணும், காவலிடப்பட்ட கம்பியா இருக்கணும். மற்ற எல்லாம் பிள்ளை. மற்றது மெல்லிய நீண்ட மெல்லியன்றா நீண்டன்றா பிரச்சனை. மெல்லிசும் நீண்டா தேவையில்லை. தடித்த நீண்ட வெறுமையான கம்பிகள், வெறுமையான காவலிடப்பட்ட, அதெல்லாம் பிள்ளை. காவலிடப்பட்டிருக்கணும் எல்லா கம்பியும். நீங்க பாருங்க மேல கவர் இருக்கு, பிளாஸ்டிக் கவர் உண்டு. ஆக தடித்த குறுகிய காவலிடப்பட்ட கம்பி. தடித்ததென்றால் குறுக்குவெட்டு பிறப்பு கூட, குறுகியண்டா நீளம் குறைவு, காவலிடப்பட்டனால மேல கவர் போட்டிருக்கு, ராய், அந்த கம்பி தான் பயன்படுத்த. செகண்ட் ஆன்சர் அதற்கு பொருத்தம்.
சரியோ? இப்படியே நாங்கள் கதைச்சு கொண்டே போகலாம். சரிதானே? ஒரு சின்ன இப்படி நான் இன்றைக்கு துவங்க வேண்டிய துவங்குவோம். இந்த பின்னேறதுக்கு இடையில இன்றைக்கு இதை சொல்லி போடல போ நான் எலக்ட்ரிசிட்டி துவங்குவோம் அது இன்னும் துவங்க இல்லை, துவங்குவோம். இன்னைக்கு கரண்ட்டுகளும் இல்லை, அங்கே இல்லை, சில கரண்ட் இல்லையாண்டு போடுது. சரி 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 சரி, நாங்கள் துவங்குவோம். அதுக்கு முன்னுக்கு ஐயா ஒரு சின்ன விடயம் நான் உங்களுக்கு இந்த தியரிக்குள்ள சொல்லி போட்டு போகணும். அதே மாதிரி சொல்லி போட்டு போகணும். அப்ப இந்த தப்பித்த ஒரு கேள்வி வந்துட்டு சிக்கல் சொல்றேங்க. நீங்க இப்ப ஓமின் விதிக்கு அமைந்த தடை ஒன்று இருக்கு. ஓமின் விதிக்கு அமைந்த தடை. அந்த தடைக்கு நீ குறுக்குற அழுத்த வேறுபாட்டோட ஓடுகிற மின்னோட்டம் ஐ எவ்வாறு மாறுபடும் என்று வரைவு கேட்டால், ஐ வையச்சில இருக்கு, வி எக்ஸ்ல இருக்கு. பிக்கு மையம் பிய கூட்ட கூட்ட ஐ கூடும். அழுத்த வேறுபாடு கூட கூட அதுக்குள்ள விடுற மின்னோட்டம் கூடும். அழுத்த வேறுபாடு கூட கூட மின்னோட்டம் கூடும். அந்த அழுத்த வேறுபாட்டோட மின்னோட்டம் எப்படி மாறும்? என்னது? ஓமின் விதிக்கு அமைந்தது என்றால் பி சமன் ஐஆர் தான் ஓமின் விதி, இல்லது ஆர் இன்டு ஐ இப்படி இருக்குது. இதுல ஓமின் விதியில நாங்க சொல்லிக் கொள்ளுவோம் இந்த ஆர் வந்து மாறாது. அது கதையா தானே, பி ப்ரொபோஷனல் ஐ என்றான் கதை. ஓமின் விதியா தானே, அழுத்த வேறுபாடு மின்னோட்டத்துக்கு நேர் சமன்னா முன்னுக்கு இருக்கிற ஆர் மாறுது. இப்ப ஓமின் விதிக்கு அமைந்த தடை என்றால் அந்த தடை மாறாது என்று அர்த்தம். சரி, தடை மாறாட்டிக்கு விக்கும் ஐயுக்குமான விரைவு என்றால், அல்லது இப்ப இது ஐக்கு பி இங்க ஐதான் மையத்தில் அதை எடுத்தோம்னா ஐ சமன் என்று வரும் 1/r இன்டு வி என்று வரும். இப்படி ஒழுங்குபடுத்தலாம். ஒழுங்குபடுத்தினால் இது வையச்சிலையும் வி எக்ஸ்லையும் வச்சா வை சமன் எம்எக்ஸ் பேட்டர்னுக்கு வரும். இதுல ஓமின் விதி என்ற ஆர் மாறாத, பொண்டுங்களார் மாறாது, படித்திறன் மாறாது. ஆக உற்பத்தி காலபுறம் நேர்கோடு அமையும். இதனுடைய படித்திறன் வந்து தடையின் தலைகீழ் பெருமானத்தை தரும். இங்க தடை ஓமின் விதியில ஆர் மாறக்கூடாது. அப்ப ஆர் மாறாட்டிக்கு 1/r மாறாது, சோ படித்திறன் மாறாது, அப்ப நேர்கோடு. ஓமின் விதிக்கு அமைந்த ஐ எதிர் வி வரைவு இவ்வாறு அமையும். நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். நோட் பண்ணுங்க. நான் அடுத்த தியரி துவங்க முன்னும் இந்த விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை தட்டி கொண்டு போவோம். ஒரு ஐடியா தந்தோம்னா பின்னுக்கு யோசிக்கலாம். நீங்க நம்ம இது ஒரு சூப்பர் வாடவரா எல்லாம் போ விளங்குமா? பாப்போம் செய்வோம். இந்த மிச்சமா எத்தனை ஊத்தாங்க கிடக்கு? கிட்டத்தட்ட புத்தாங்க கிடக்கு. சரி, வேண்டே இல்லை. அப்ப என் புதுக்கு நான் நினைக்கல, நீ விய பார்த்தோன்னு நினைக்கிறேன். தம்பி, நீங்கள் புத்தாம் வேண்டாதாக்கள் ஞாபகம் புத்தாங்க கிடக்காமடாப்பா. அப்ப நீங்கள் வேண்டே இல்லைண்டா அர்த்தம். விளங்குதோ? கிட்டத்தட்ட 550-600 புத்தம் போயிருக்கு. மிச்ச புத்தம் நீங்க வேண்டே இல்லை. மிச்சம் கிடக்கண்டா அப்ப என்ன வேண்டாதான் இருக்கிறீங்க. வேண்டாம் என்ன வேற என்ன ரியல்? அப்ப சிக்கல் வருமா? இப்ப நீங்கள் வேண்டாம் இருந்தா அது இந்த பிரச்சனை. நான் செய்ய பக்கத்து புத்தாம இருந்தா தான் வேகமா செய்யலாம். இல்லைன்னா செய்யல எழுதி செய்யணும் போயில அது போல ஆனக்கேஞ்சு புத்தாது எத்தனை நடக்கிறா அதில் நடக்கிற கணக்கு எம்சிக்கு மட்டும் எத்தனை நடக்கிறா? சக்கரை விட எம்சிக்கு மட்டும் தம்பி 250 எம்சிக்கு இருக்கு. 250 எம்சிக்கு இருக்கு. அவ்வளவு செய்து முடிச்சாதான் எலக்ட்ரிசிட்டி ஓரளவுக்கு தெளிவுக்கு வரும். அதை விடவும் ஒரு கல்வி நான் இப்படி செய்யற மாதிரி எல்லாம் செய்து கொண்டு போனா ஒரு 300-400-350 கல்வி செய்வோம். எலக்ட்ரிசிட்டி முடிகிறதுக்கு செய்யறாதான் ஒரு மாதிரி வெளிச்சம் வரும். நோட் பண்ணியாச்சு? ஒரு ஆள் சொல்லு தம்பி. நோட் பண்ணி போட்டியான்னு சொல்றாப்பு தம்பி. நோட் பண்ணி போட்டியா? சொல்லுங்களேன்டா. நோட் பண்ணியாச்சு? ஓகே. இப்ப நான் கேட்கிறத கவனிங்க. நான் கேட்கிறேன், நீங்கள் யாராவது சொல்லுவோம். நான் கூப்பிடுறாள் சொல்லுவோம். முதல கேள்வி கேட்கிறேன். இது வந்து சாதாரண ஒரு ஒரு கடத்தி. இதுக்கு ஓமின் விதிக்கு அமைஞ்சதில்லை இது கதை. சாதாரண கடத்தியில ஒரு சாதாரண கடத்தியில இதுக்குள்ளால் ஓடுகிற மின்னோட்டம் இதுக்கு குறுக்கே இருக்க அழுத்தவரோட வி என்றால் அந்த ஐயுக்கும் பிக்குமான வரைவு என்ன? சாதாரண கடத்தியின் ஐயுக்கும் பிக்குமான வரைவு எவ்வாறு அமையும்? ஆறாவது சொல்லுங்க. அவன் என்ன நடக்கும் என்று. சரி, கீர்ணன் ஆறாவது பொதுவா விடுறன் முதல் பேருந்து ஒரு ஆளை கேட்கிறேன். பொதுவா விடுறன் சிவா இருக்கிறாரா? சிவா என்ன மாதிரி வர நினைக்கிறீங்களா ஐயா?
மெட்டல் கண்டக்டர்ஸ் சார் அது கரண்டோட டெம்பரேச்சர் கூட போகுது அப்ப கிரேடியன் வந்து இப்படி மெட்டல் கண்டக்டர்ஸ் வெரி குட் வெரி குட். அவன் சொல்றான் ஓகே 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 அவன் சொல்றான் இது கடத்தியா இருந்தால் எப்படியும் கரண்டோட அங்க போய் அந்த இலத்திரங்கள் போய் அடிச்சு அதன் கூட கரண்டோட தாண்டா வேகமா போய் அடிக்கும். அடிக்க என்ன செய்யும்? இதுண்ட ஹீட் கூடும். நாங்கள் சொல்றோம் வெப்பல்ல கூடினால் கடத்தியினுடைய தடை கூடும். அதான் நாங்கள் வேற பார்த்து நாங்கள் கடத்தியை பொறுத்தவரை வெப்பல்ல கூட தடை கூடும். அப்ப கரண்டோட அது போய் அடிச்சு ஹீட்டை உருவாக்கும். ஹீட் கூடினா தடை கூடும். அப்ப தடை கூடினால் இனி இந்த சமன்பாட்டுக்கு வருவோம். இங்க பாருங்கள், அவன் சொல்றான் இங்க இந்த கடத்தியை பொறுத்தவரை ஆர் கூடினால் என்ன வெப்ப மின்னோட்டம் கூட ஆர் கூடும். ஆர் கூடினால் 1/r குறையும், படித்திறன் குறையும். அதனால இப்படி ஒரு வரைவு வரும் என்றான். சொல்லப்படாங்க இந்த மாதிரி ஒரு வரைவு வரும் என்றான். சரிதானே? நியாயம். விளக்கத்தோட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கடத்தி என்றால் மின்னோட்டம் கூட ஏற்றங்கள் வேகமா போய் அடிக்கும். அடிக்கிறதால அந்த அணுக்கள் வைப்ரேட் பண்ணி ஹீட் கூடும். ஹீட் கூடினால் தடை கூடும். அவ்வளவுதான் கதை. தடை கூடினா 1/r குறையும். அப்ப படுத்திறன் குறையும். ஆக ஒரு கடத்திக்கான ஐவி வரைவு இப்படி அமையும். தெரிய வேணும். சொல்லுங்க. அப்ப கார்பன் தடையிலையும் கார்பன்லயும் இந்த மாதிரியா சார் இருக்கும் காரியம்? இல்ல அதுல வேற மாதிரி நடக்கும். அதான் குறை கடத்தி தானே, அதுல வேற மாதிரி நடக்கும். கதைப்பம் அதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் கதை கேட்க கதைப்பம். சரி, இப்ப காய்ச்சி விடுறதா? சரி, இப்ப காய்ச்சி விடுறது. உண்மையாக தம்பி இங்க பாருங்க, இதுல ஏன் நடக்குது என்றால் வெப்பல்ல கூட என்ன செய்யும்? உண்மையா பாருங்க, அணுக்கள் பெய்யாம நிற்கும். இப்ப நிக்கிற இல்ல. இப்ப இங்க இதான் அணுக்கு அறுக்கலாண்டா இதுக்குள்ளால இலத்திரம் உடப்புறாண்டு வையன் ஓடைக்கு என்ன நடக்க வேண்டாம். இப்படி அடிபடாம போயில இதுல போய் இதுல அடிபடும். அப்ப நீ நினைக்கிற இதுலயும் அடிபடாண்ட நினைக்கிற இல்ல, இந்த சனியை நினைய விட இப்படி ஆடிக்கொண்டு அப்ப போய்க்குள்ள இதுலயும் அடிபட வேண்டி வேறு. அந்த சனியை ஆடும், அதுல அடிபடணும். இந்த சனியை ஆடிக்கொண்டிக்கும். அப்ப எங்க போனாலும் ஆடிக்கொண்டிக்கும். அப்ப நின்று தண்டா கூட விளத்தி போகல. நீ சனியை ஆடுறதால போய் இடிபடும். வெப்பல்ல கூட என்னையும் இப்படி ஆடிக்கொண்டிக்கிற இன்னும் பெருசா ஆடும். அப்ப என்ன செய்ய மாட்டா? கட்ட ஆடிக்கொண்டிக்க கன தூரத்துக்கு இடவெளி எல்லாம் மறைக்கும். இப்ப இது இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதுல ஒன்று நின்று ஆடுதண்டு வைக்கணும். இது இப்படி ஆடுதண்டா, இது சும்மா இதால இப்படி போல சின்ன ஆடுதண்டா. இது பெருசா ஆடுனா என்னையும் கட்டாயம் போறத மறைக்கும். அப்ப பெருசா ஆடி மறைக்கிறதாலதான் தடை கூடுகிறது. வெப்பல்ல கூடுதுன்றது பெருசா ஆடுது. உண்மையாயே எல்லாத்திനും அடிக்கிறாள், அது அடிச்சு அதை பெருசா ஆட பண்ணி விட்டுரும். ஆட பண்ணினால் போய்க்குள்ள தாச்சி மறைச்ச மாதிரி மறைச்சு தடையை கூட்டும். போற இலத்திரனை போக விடாம தடுக்கும். இதுதான் கடத்தி வழிய நடக்கிறது. அவள் கேட்டால் அப்ப கார்பன்ல என்னையா நடக்குது அல்லது சிலிக்கன்ல என்ன நடக்குது? அப்ப அங்க இலத்திரன் வேகமா ஓடி போய் இடிச்சு அணுக்கள் ஆடி போற தடையை கூட்டாதா? கூட்டும். நான் இல்லைன்னு சொல்லல, கூட்டும். அப்ப எப்படி ஏடா தடை குறையுது? அங்க இன்னொரு விளையாட்டு நடக்குது. இந்த கடத்திகள்ல நீ தள்ளேக்குள்ள ஏற்றம் ஓடுறதாலானே மின்னோட்டம் ஓடுது. ஆறு ஏற்றம் தெரியுமோ? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த ஃப்ரீயான ஆட்கள் ஓடுறதாலதான் அந்த மின்னோட்டம் உருவாகிறது. அப்போ கனவேர் ஓடுனா மின்னோட்டம் ஜோமா ஓடும் தானே. கனவேர் ஒரு ஆள் ஓடுறத விட கனவேர் ஓட வசதிய மின்னோட்டத்தை கடத்தலாம். சரி, கடத்தியில எக்கச்சக்கமான ஆக்கள் இருக்கணும், ஃப்ரீயான ஆக்கள் அவை ஓடினோம். ஆனால் அவையினுடைய நம்பர் மாறாது. என்னத்தின் நம்பர் மாறாது? அந்த செப்பு அலுமினியம் அதுகள் இருக்குல்லோ, அதுகள்ல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்பர் மாறாது. நீ என்னதான் செய்தாலும் அந்த நம்பர் தான் ஓட வேணும். ஆனா பெருவாரியா இருக்கு, அதனால இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நம்பர் தான் ஓட வேணும். அப்ப ஓடுற நம்பர்ல மாற்றம் வராது. சரியோ? ஆனா தடை இப்படி அணுக்கள் ஆடுறதால தடை வரும். குறை கடத்திகள் என்ன நடக்கும் தெரியுமோ? வெப்பல்ல கூடினால் இப்படி அணுக்கள் பலம் போல வீச்சம் கூடத்தான் போகுது. அப்ப தடுக்கத்தான் போகுது. அதால தடை கூடத்தான் போகுது. ஆனால் இதை விட இன்னொரு லாபகரமான காரியம் ஒன்று அங்கே நடக்கிறது. அங்கே நடக்கும் என்றால் அணுக்கள் ஆடி தடை கூடுந்தான் இல்லையண்டு இல்லை. அங்க வெப்பல்ல கூடணும்னு என்ன செய்யும்டா, அந்த அணுக்கள் இன்னும் ஃப்ரீ எலக்ட்ரானை கூட்டும். அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகரிக்கும். சொல்ல விளங்க? அதாவது முந்தி 10 ஓடினா இப்ப இந்த வெப்பல்ல கூட 20 ஓடும். அப்ப அது என்ன செய்யும் என்றால் ரெண்டு பாப்போம். ஒன்று அணுக்கள் ஆடி தடுக்க போகுது, இன்னொன்று இந்த கணக்கு ஏற்றம் உருவாகி கணக்க ஃப்ரீ எலக்ட்ரோடு உருவாகி அது வெப்பல்ல கூட எல்லாம் புடுங்கப்பட்டு வெளியில வரும். அந்த பொண்டுல இருந்து உடைஞ்சு வெளியில உடவழிக்கணும். அது லாபமா அமையுது. அணுக்கள் வைப்ரேட் பண்றது தடையா அமையுது. ரெண்டுலயும் பார்த்தா லாபம் தான் கூட. அணுக்கள் ஃப்ரீ எலக்ட்ரான் கூடுறதால வர லாபம் தான் கூட. அப்ப அதனால விலகுலா பார்த்தா தடை குறைகிற மாதிரி இருக்கும். ஆனா கடத்தியெல்லாம் நடக்காது.
கடத்தியில ஃப்ரீ எலக்ட்ரான் நம்பர் தான். நீ வெப்பல கூடுதல்காண்டி அந்த நம்பர் மாறாது. குறை கடத்திகளில் அந்த நம்பர் மாறும். அதால அது தடுக்கிறத விட வர லாபம் கூடுறதால, எலக்ட்ரான் அதிகரிக்கிறதால வர லாபம் கூடுறதால இலகுவாக, அதாவது விளைவுலா பார்த்தா தடை குறைகிற மாதிரி இருக்கும். கூட சுகமா மின்னோட்டம் போடுற மாதிரி அமையும். இந்த கேட்டாளுக்கு இப்ப விளங்குது. ஆரமா கேட்டதுக்கா சொல்லுங்க. ஓகேம்மா, அந்த கிளியர் ஆயிடுது அந்த விஷயம். ஓகே ஓகே ஓகே. இல்ல சும்மா விளையாடுறியா, சும்மா சொல்றியா? இல்ல சார், அது இல்ல இல்ல சார். கிளியர். கோய்கட்ட சுயாதி நிலத்தங்கள் அதிகரிக்கிறனால எப்படியுமே மின்னோட்டம். சரி, குட் 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 குட். யார் காய்ச்சது? யாராளது பேரு சொல்லு. ஆமா, கண்டி கண்டி கண்டி. அதுதானே பார்த்தேன். இன்னண்டு கதைக்கிறாளே வேணும். மற்ற பெண்டுகளா கதைக்கிறாளவே இல்லையே, வா திறக்கிறாளவே இல்லையே. ஓகே ஓகே. இப்ப நான் கேட்கிறேன், இதுவே குறை கடத்திக்குன்னா என்ன நடக்கும்? கடத்தி அல்ல, ஒரு செமி கண்டக்டருக்குன்னா என்ன மாதிரி நடக்கும்? I versus B கிராஃப் எப்படி இருக்கும் என்றால், அதான் சொன்னேனே, அது வெப்பல கூட தர குறைகிற மாதிரி நடக்கும். அப்ப ஆர் குறையும். ஆர் குறைஞ்சா என்ன செய்யும்? 1 ஒரு ஆர் கூடும். சோ படித்திறன் கூடும். ஆக படித்திறன் கூடுற மாதிரி நடக்கும். இது குறை கடத்திக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது செமி குறை கடத்திக்கு, அது கடத்திக்கு. எல்லா வரையும் கீறிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? டக்குன்னு சொல்லுங்க. விளக்கத்தோட நோட் பண்ணணும். நான் சொன்ன விளக்கங்கள் எல்லாம் நோட் பண்ணி கொள்ளணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அழுத்தத்தின் மைனஸ் பார்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணலாமா சார்? இதுக்கு மின்னோட்டம் எல்லாம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். அதெல்லாம் கலைப்போம். அது மாறி இப்போ ஒரு ஒன்றுல இருந்து கழிச்சால் பிளஸ் இப்போ அடுத்த வித்தியாசம் தானே இதில் வருது. அடுத்த வித்தியாசம் தான் மாறி கழிச்சா போகணும். பெருசுல இருந்து சின்ன கழிச்சா பெரிய பிளஸ்ல வரும் வித்தியாசம். சின்னல இருந்து பெருசா கழிச்சுன்னா அப்ப மைனஸ்லயும் பெரும் மிஞ்சாது. அதனால அடுத்த வித்தியாசம்ன்றது என்னென்ன அடுத்த வித்தியாசம் கதை கேட்க பிளஸ் தான் பெறும். மாறி கழிச்சு அப்படி ஒன்று சார் கதைக்க கிடைக்கல மாறியும் வந்து ஜாலியும் பெறும். அதுல பிரச்சனை அதான் பேருந்து கதைக்கணும். அது அப்படி கதைச்சால் மற்ற பக்கம் ஜாலி பக்கம் பெரும் இப்படியே வரும். மைனஸ்லயும் பெறும். அப்ப அதையும் கீறி விடுவோம். அது நீ கழிக்கிற பொறுத்து பிளஸ் மைனஸ் எல்லாம் தானே. இப்ப நீங்க இப்ப இங்க இருந்து கழிக்கிறான்றதை பொறுத்து இப்ப இங்க இருந்து மின்னோட்டம் போடுறா இங்க கூட. அப்ப இங்க இருந்து கழிச்சா பிளஸ்ல வரும். மாறி அங்க இருந்து கழிச்சு போட்டு கழிக்கலாம் தானே. கழிச்சால் மாறி இருக்கும். திசை மாறி மின்னோட்டம் போடுறா அப்படி மைனஸ்ல இப்படி வரும். இப்படியும் வரலாம். பிரச்சனை அதை நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் ஓமின் வீதிக்கும் இப்படி இருக்கலாம். எல்லாத்தையும் கடை நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணுங்க டக்கு. இதெல்லாம் நோட் இது நோட்ஸ்ல ஏறியலாம். அப்படி எல்லாம் தந்தா நான் பாடம் படிச்சு முடிக்கலாம். அது பெரிய பாடம்டா. சும்மா நினைக்கிற மாதிரி இல்ல. இது இந்த பாடத்தோட மட்டும் முடிகிற அளவிலும் இல்ல. இனி பின்னுக்கு படிக்க போற எல்லா பாடத்துக்கும் வந்து சேரும். இது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரை தவிர மற்ற எல்லா ஜனியனுக்கும் பெறும். சடப்பொருள்கள் இயல்புன்றதா அது ஒரு மெக்கானிக்ஸ் மாதிரி பாடம். அது மெக்கானிக்ஸ் தான் முழுக்க அதே மாதிரி வர்றது. மற்ற எல்லா பகுதியிலும் இது இல்லாமல் இருக்காது. மின்புலத்திலேயே பின்னுக்கு இந்த ஜனியன் தான் நிக்க போகுது. வேற இதையும் செய்தோண்டு போனா மின்புலத்தை கதைக்கிறேன் நான் வச்சுவோம். மின்புலம் இருக்குதான் என்ன முடிக்கல. மற்ற தம்பி எக்ஸாம் இனி வைக்க போறேன். நீங்கள் எக்ஸாம் வைக்காம படிப்பிச்சு கொண்டு போக செய்கிற மாதிரி இல்லை. நேற்றைக்கு 22க்கு ஒரு 50 கேள்வியில வச்சேன். உங்களுக்கு வர செவ்வாய்க்கிழமை அதான் செய்ய விரும்புறேன். பின்னேற வகுப்பு எக்ஸாம் தான். சரியோ? எக்ஸாம் ஒன்று வைக்க போறேன். இல்லை கண்ணால் உங்களுக்கு வைக்கல. அவங்களுக்கு என்ன எக்ஸாம் வச்சாச்சு. உங்களுக்கு தான் வைவடை இல்லை. உங்களுக்கு தான் வைக்க வேணும். வைப்பேன் நான். என்ன தியரியை கொஞ்சம் ஓடுவோன்றதுக்கான தான் இல்லைன்னா எக்ஸாம் வச்சிருக்கலாம். எக்ஸாம் செய்தா தான் பிரியோஜனம். நீங்கள் சும்மா நாம சொல்ல சொல்ல கேட்கிறீங்களோ எக்ஸாம் செய்தா தான் படிப்பீங்களோட. சரியா தம்பி? சில நேரம் இங்க கவனிங்கோ, ஒரு கடத்திக்கான இந்த வரைவு வந்து சில நேரம் இப்படி அமையும். இப்படி ஒரு விடைக்கு தான் சரி போடுவோம். தானே ஒரு கடத்திக்கு இப்படி ஒரு வரைவு தான் சரி. ஆனா இப்படி ஒரு வரைவு இது இங்க படத்திறன் கூடுற மாதிரியும் படத்திறன் குறைகிற மாதிரியும் என்ன அது குறை கடத்திக்கு இல்லோ. இப்போ என்ன கடத்திக்கு இப்படி வரைவன்றான் இவன் என்ன விசக்க கேட்கிறா திருப்பி என்ற மாதிரி யோசிக்கிஞ்சிலாது. இங்கவா செம்மறி என்ன வையச்சில எக்ஸச்சில இருக்குன்னு பாரு. சனியனே இங்க வியையும் அவன் இங்கே வைய வச்சு விட்டான்னா மாறிவிடும் வரைவு. ஏன்னா இங்க விஏ வையம் வச்சா இன்னொரு சமன்பாடு வி சமன் ஆர்ஐ. அப்ப உனக்கு படித்திறன் மாதிரி எதிராக வருமே. ஐ சமன் எம்எக்ஸ்ல எதிராக படித்திறன் மாதிரி வரும். ஆறுலடா படித்திறன் மாதிரி வந்துடும்.
ஆறு படத்துல வந்து கடத்திக்கு கரண்ட் கூட ஆரம் கொடுங்கடா ஆரம் கொடுத்தா படத்துல கூடி கொண்டு போகும் நான் சொல்ல விளங்குதா அப்ப பிஏ வைஏ இங்க மாறி வச்சு விட்டா வரைய மாறி இது பாடம் வாங்கி கொண்டு போகும் கடத்திக்கு இப்படி வரவு இது சரியா உண்டே விளங்காத செய்கிறது கடத்திக்கு அது இதுக்கு இது பாடம் வாங்கினா தடுத்துற மாதிரி நிக்க வேண்டி வரும் என்ன வர வேண்டு வேறு அது ஐ எதிர் வி வர இது வி ஐ வர வேண்டாம் அப்படியே மாறிடும் நோட் பண்ணி கொண்டாங்கண்டு எனக்கு எல்லாம் சொல்லித்தரோம் நாங்கள் நீங்க ஒரு 3ஆம் பிள்ளை மாதிரி நான் காய்ச்சி சொல்லுவோம் மெருவைக்கு அவன் வந்து விஏ ஐயண்டுவான் வந்து குரன் சொன்னோன்னு பாடம் வாங்கி போட்டு எழுதி போட்டுப்பா சரி எனக்கு பிழைச்சு போமே நீ பாடம் வாங்க தான் ஏறுமே வெளி மாவட்டக்காரருக்கு அனுப்பியாச்சு பேப்பர் புத்தகம் போயிட்டு தானே அனுப்பியாச்சு வெளி மாவட்டக்காரர் நீங்கள் அட்ரஸ் அனுப்பப்பட இல்லை இங்க படிக்கிறவர் அவர் வரத்தாமணும் அது நாங்கள் எல்லாமே அனுப்புற கஷ்டம் ஆக உண்மையா அம்பாறை அங்கால இருந்து படிக்க அம்பாறை பட்டிகளோ அப்படியா நாட்களுக்கு மட்டும்தான் அனுப்புறோம் அவைக்கு அனுப்பியாச்சு சரிதானே அட்டாக்கள் வந்து இங்க நிக்கிற கிளச்சில நிக்கிறவர்கள் அது நீங்க எடுத்து எடுக்கத்தான் அப்படி அனுப்புறோம் தம்பி 1000 பேருக்கு அனுப்ப முடியுமா நாங்கள் அது பாசிபிள் இல்லை இப்போ எல்லாரும் அனுப்பிவியல் அது எங்களால முடியாது நடக்கக்கூடிய காரியம் தான் செய்யலாம் 1000 பேருக்கு நாங்கள் பேக் பண்ணி அனுப்பி பண்ணிக்கலாம் நீ இந்த புத்தகத்தை வந்து நீ ஒரு புத்தகம் பண்றதுக்கு முன்னாலே நாங்கள் 1000 அனுப்பி அனுப்பலாமே நடக்க உதாரணத்துக்கு 50 ரூபாக்காரன் வாண்டு சொல்லலாம் அவனுக்கு நாங்க போட்டிருக்கோம் விளங்குதா அவனுக்கு அனுப்பியாச்சு வந்து கிடைச்சதா கிடைக்கல நான் தெரியாத நம்பி வந்துடும் இப்போ அனுப்பியப்ப முன்னாள் அனுப்பியா ரெண்டு நாள் ஆச்சு அப்படி 2-3 நாள்ல வந்துடும் இது நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் 1000 பேருக்கு மேல இதாண்டு போட்டு ஒரு லேண்ட்மார்க் பிடிச்சி தான் அனுப்பணும்டா புத்தாம அனுப்புறதை கொண்டே போஸ்ட் ஆஃபீஸ் லேண்ட்மார்க்கோட இறக்கணும் அவன் அதோட விட்டுட்டு அவன் பெரிய ஆள் விட்டு ஓடிக்குவான் இப்போ அதெல்லாம் சரி வராத வேலைகளை செய்யலாது சரியை செய்யக்கூடிய வேலையை தான் செய்யலாம் சும்மா ஏன்னா அவைக்கு செய்யணும் எங்களுக்கு செய்யலான்னு முட்டாள் மாதிரி பாடம் விளங்காத மாதிரி அதுவும் விளங்க இல்லைன்னா ஒன்றும் செய்யலாம் சிலருக்கு பாடம் விளங்காதலுக்கு அதுகளும் விளங்குறேன் இல்லை அதுதான் இந்த உருவப்பட்ட கதைகளை சொல்லிருக்காரு பாடம் விளங்கினா ஒன்றும் கதையா ஏன்னா அவனுக்கு எல்லாம் விளங்கும் அரைகுறை கம்பெனி தான் எல்லா விஷயம் கதையும் காய்ச்சி வைக்கிறது நாளைக்கே புத்தாதுல தான் துவங்கணும் அடுத்த நாளையான் வகுப்பு புத்தாந்தா நீ கதை இல்லையா நாளைக்கு வேண்டக்கூடிய வேண்டிக்கொள்ள வேண்டாடே நான் பொறுப்பில்லை அதுக்கு நான் பொறுப்பில்லை இது இந்த பிரச்சனை ஓகேடா தம்பி இனித்தான் எலக்ட்ரிசிட்டி துவங்க போகும் சரிதானே இவ்வளவு நாளும் சும்மா பேக்காதீங்க விளங்குதோ இனித்தான் எலக்ட்ரிசிட்டி இனி கிளியரா விளங்காட்டுக்கு பெரிய சிக்கல்ல முடிஞ்சு விடும் வந்து சொல்ல விளங்குதோ தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கோ மின் சுற்றில் தடைகளை இணைத்தல் இது தெளிவா விளங்கணுமா இன்றைக்கு நான் கதைக்க போறது தெளிவாக விளங்க வேண்டும் விளங்க இல்ல அது பிடிபட இல்லை என்றால் இன்றைக்கு யோசிச்சு அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி யோசிச்சு கிளியர் பண்ணி கொள்ளணும் கிளியர் பண்ணாவிட்டா இந்த பாடம் அடிபடும் நாங்கள் ஒன்றும் விளங்காது இந்த பாடத்தோட இந்த பாடம் விளங்க இல்லையோ கனவாரத்துக்கு சிக்கல் வரும் எனக்கு இன்றைக்கு நான் சொல்ல போறது தெளிவா சின்ன விஷயமா தான் இருக்கும் விளங்குதோ ஆனா அதுக்கு பிடிவு அது எனக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு பிடிபடா எனக்கு அது விழாலாம் படிப்பிச்சல சில பேருக்கு அது பிடிபடுறதே இல்லை அதை ஒர்க் பண்றதும் இல்லை அதை கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணுமா பிடிபடலைன்னா என்ன செய் உடனே கொம்மாட்ட சொல்லுமா நான் கேட்டாள் சொல்லி நீ என்ன உடனே டாக்கன் இந்த ஒரு வகுப்பு பிடிச்சு விடுவா நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம் என்ன பிடிச்சு விடா அங்கேயும் போய் கையை கட்டி கொண்டு இதுவும் கையை கட்டி கொண்டு வெறும் பாடம் நீ யோசி அப்பதான் பெறும் விளங்குதா திருப்பி திருப்பி சொல்றேன் இது கிளியரா விளங்கணும் அங்க ஒன்றும் இல்லை ஆனா சொல்றத கவனிக்காம விட்டீங்கன்னா விளங்காது அதான் பிரச்சனை கவனிக்காம கதை முடிஞ்சும் வருவேன் சரியடா இப்ப விடயம் இதுதான் அங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னண்டா மின் சுற்றில் தடைகளை இணைக்கிறது 2 வழியில இணைக்கலாம் ஒன்று தொடர்நிலை இணைப்பண்டு ஒரு இணைப்பு இருக்கு இன்னொன்று சமாந்தர நிலை இணைப்பண்டு இன்னொரு இணைப்பு இருக்கு 2 வகையான இணைப்பு இருக்கு ஒன்று தொடர்நிலை இணைப்பு இன்னொன்று சமாந்தரமா இணைக்கிற 2 வகையான இணைப்பு இருக்கிறது இதை நாங்கள் மின்புலத்திலே சும்மா சாதுவா காய்ச்சிக்கிறோம் அங்கெல்லாம் பெருசா காய்க்கல இங்கேயாவது இதுதான் கதையே இந்த பாடமே இதுதான் உடப்பு விளங்குது அதை தான் நான் அங்க பெருசா கதைக்கல எலக்ட்ரிசிட்டியில காய்க்கணும்னு சொல்லி போடுவேன் இங்கதான் கிளியரா விளங்கணுமா இதுதான் மெயின் அது ஒரு சின்ன விஷயம் இது விளங்கிட்டு இருந்தா அங்கெல்லாம் சின்ன விஷயம் இது கழிச்சு முடிஞ்சா அதெல்லாம் சின்ன சப்பட்ட விஷயமா போயிடும் விளங்குதா ஓகே
அப்ப ரெண்டு புள்ளிக்கு இடையில தடைகளை தொடராக அல்லது சமாந்தரமாக இணைக்க ரெண்டு முறைகள் இருக்கிறது. அது எங்களுக்கு தெரியும் தானே, ஓயில படிச்சாண்ட மட்டும்தான் தெரியும் அது என்னென்ன பிரச்சனை கண்டு பேரன் நீ பேரன் எங்க ஆன பிரச்சனை மூவ்மெண்ட் கதி கலங்கும் அது கவனி. ஆனா கிளியரா ஸ்டக் ஆயிடுது. ஹலோ சார். சார் ஸ்டக் ஆயிடுது. தேவையில்லை மாத்த எனக்கு என்னது அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு சார். ஓ ஸ்டக் ஆயிடு ஒரு பெரும் வந்துட்டு நினைக்கிறேன். இப்ப வந்துட்டுதான் ஆமாம் சார், இப்போ வந்துட்டு வந்துட்டு கரண்ட் உங்களுக்கு நின்றுதாடா? இல்ல சார் நிக்கல. இன்னும் இங்க மூன்று தடை XY என்ற ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இணைச்சால் தொடர்நிலை இணைப்பு. XY இடையில இப்படி மூன்று தடையை இப்படி இணைச்சால் 3 4 30 இந்த மாதிரி இணைச்சா தொடர் இணைப்பு. இந்த மாதிரி இணைச்சாண்டது என்ன கதை? எப்படி சொல்லலாமே? இந்த மாதிரி இணைச்சால் தொடர் இணைப்புன்னு சொல்லலாமே? நாங்க சொல்லலாம். நம்ம கதைக்கிற விலங்கு தான் நாங்க கதைக்கிறது. அப்போ நாங்க கதைக்கிற விலங்குதாடா? ஓகே ஓகே ஓகே. என்ன இப்படி நினைச்சாண்டா என்ன? இதுதான் மெயின் விஷயம். சிலது இப்படி நினைச்சான்ற கதை இஞ்சது போயில் திருப்பி ஸ்டார்ட். என்னடா இன்றைக்கு பாடத்தையே படிப்பிக்க போறவன் எடே கதைங்கடா அப்பு ஸ்டக் ஆயிடுச்சு சார். அப்படியே ஓகே இப்போ ஓகே. ஓகேடா ஆமாம் சார், இப்போ ஓகே. ஓகேடா ஓகே இல்ல இதண்டா டக்குன்னு சொல்லி போடுங்க. இப்ப நான் பாடத்தை போடி விட்டா வச்சுக்கலாம். அப்படா இப்ப இதால ஐயன் மின்னோட்டம் அனுப்புறேன் வையன் அவ்வளவு மின்னோட்டமும் இந்த வையண்ட புள்ளிக்களால வெளியில வருதான்னு பார்ப்போம். சரியா? ஐயண்ட மின்னோட்டம் இதுக்களால அனுப்பினீண்டா அவ்வளவு மின்னோட்டமும் அந்த வையண்ட புள்ளிக்களால வெளியில வரணும். முதல் பிரச்சனை விளங்குதா? நீ ரெண்டு புள்ளி கதைச்சால் முதல் அது செக் பண்ணி கொள்ளணும். இந்த புள்ளிக்குள்ள என்ன பண்ற, இந்த ஜங்ஷனுக்குள்ள என்ன பண்ற மின்னோட்டம், இல்ல இந்த புள்ளிக்குள்ள என்ன பண்ற மின்னோட்டம் அவ்வளவு நீ கதைக்கிற மற்ற புள்ளிகளால வெளியில வருதா? முதல் விஷயம் அதை பார்த்துக்கொள்ளும். மற்றது என்ன பார்க்கணும் தெரியுமோ? தொடருக்கும் சமாந்தரத்துக்கும் இது கட்டாயம் பார்க்கும். சமாந்தரத்துக்கும் அது கட்டாயம் பார்க்கும். ரெண்டு புள்ளிகளால் அதுவும் கதைக்க போறோம். ஒரு புள்ளியில என்ன பண்ற அவ்வளவு மின்னோட்டம் நீ கதைக்கிற மற்ற புள்ளிகளால வருகுதா? இதே மின்னோட்டம் வருதா? வேற மின்னோட்டம் வந்து சேர்ந்து வரக்கூடாது. இதே மின்னோட்டம் அங்கே வருகிறதா? இது முதல் பிரச்சனை. இது தொடருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, சமாந்தரத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. தொடருக்கு ஸ்பெஷலா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த எந்த பண்ற மின்னோட்டம் ஐ இருக்கல்லோ அதே மின்னோட்டம் தான் இதுக்களால் விடணும். அதே மின்னோட்டம் தான் இதுக்களால் விடணும். என்ன நின்றுதாடா? தெரியுது சார். தெரியுதா என்னது போட்டு தெரியுதா? போட் கருப்பா இருக்கு சார். ஆனா வீடியோ ஸ்டக் ஆயில. வீடியோ போடுறது என்னன்னு தெரியல.
என்ன பிரச்சனையா பிள்ளைங்களா இப்ப நின்றுட்டு தான் வந்துடுதா டக்கண்ட கொழுவிடு அவங்களோட போட் நல்ல இப்ப சரியாடா டக்குன்னு சொல்லு போட் தெரியுதா ஆம் சார் சரியா ஓகே இப்ப போட் தெரியுதா நிக்கிறேன்னு பாருங்கடா சரியല്ലോ இப்ப பிரச்சனையை கவனிச்சு கொள்ளுங்க என்ன சிக்கலன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு வருதுடா இன்னொரு தம்பி கிளியராடா நிக்கத்தக்கதான் நிப்பாடுறாங்களே என்ன வருதாங்க ட்ரிப்பிள் இது போல அப்படியோ ஏன் கிளியர் தானே குறைவா வரது பிரச்சனை இதுகளுக்கு தானே பெருசா பிரச்சனை வராது அது அப்படி குறைவா இருந்தால் போட சொல்லுங்க விலை தான் இருந்து ஆனா அது என்னடா போட் தெரியல அப்படி தம்பி இப்ப சரியா கிளியரா இருக்க சொல்லுங்க ஏதோ கொஞ்சம் கரண்ட் பிரச்சனை கிடக்குறா தம்பி ஓகே 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 இப்ப என்ன கதையண்டா இது தம்பி இதுதான் மெயின் எலக்ட்ரிசிட்டி இது விளங்காட்டிக்கு எல்லாம் பிரச்சனை எல்லாம் போய் முடியுமா திருப்பியும் சொல்றேன் 2 புள்ளிக்கு இடையில 3 தடை இப்ப 3ஓ 4ஓ தொடரா இருக்கண்டா இது கட்டா நடக்கும் அது சமாந்திரமா இருந்தாலும் இது நடக்கும் அந்த எந்த 2 புள்ளி கதைக்கிறியோ அந்த புள்ளிக்குள்ள எந்த பண்ற மின்னோட்டம் மற்ற புள்ளிகளால் அவ்வளவு வெளியில வரணும் ஒரு விஷயம் இனி தொடரண்டால் அந்த புள்ளிகள் எந்த பண்ற மின்னோட்டம் அவ்வளவும் எல்லா தலைக்காலும் போகணும் இதுக்குள்ள மை போகணும் அதை இதுக்குள்ள போகணும் அதை இதுக்குள்ள போகணும் இதுல ஒரு ஐயே இதுக்குள்ள போகணும் ஒரே ஐயன்னு சமாந்திரத்துக்கு அதுக்கே மை போகும் இதுக்கே மை போகும் அது இல்ல இதுல எந்த மின்னோட்டம் ஓடிச்சதோ அதே மின்னோட்டம் அதுக்கு போகும் அந்த மின்னோட்டம் அப்படியே அதுக்கு போய் போகணும் தொடர்ந்தா தான் இதுக்குள்ள போற ஏற்றம் இதுக்குள்ள போய் தானே போகும் ஆக இப்படி நினைச்சால் இதுல ஒரு மின்னோட்டம் இதுல ஒரு மின்னோட்டம் அப்படியே போய்த்தான் போகும் ஆக இந்த மாதிரி தடை இணைத்தல் தான் தொடர் நிலை இணைப்பு சொல்லலாங்களா நீங்க நான் சொல்ல எழுதி கொள்ளுங்க மின் சுற்றில் தடைகளை இரு முறைகளில் இணைக்கலாம் மின் சுற்றில் தடைகளை இரு முறைகளில் இணைக்கலாம் மின் சுற்றில் தடைகளை என்னப்பா இரு முறைகளில் இணைக்கலாம் ஒன்று 2 ஒன்றுக்குள்ள உண்டா எழுதுங்க 1 2 எழுதுங்க 1 2 ஒன்று தொடர் நிலை இணைப்பு ஒன்று என்ன பாருங்க தொடர் நிலை இணைப்பு 2 சமாந்தர நிலை இணைப்பு ஒன்று தொடர் நிலை இணைப்பு 2 சமாந்தர நிலை இணைப்பு சரியானே 2 முறை இணைக்கலாம் இனி ஒரு அடுத்த ஹெடிங் போடுங்க தொடர் நிலை இணைப்பு அதான் நாம கதைக்க போறோம் அதான் இப்ப கதைச்சது ஒன்று தொடர் நிலை இணைப்பு இனி தனியாங்க போடுங்க தொடர் நிலை இணைப்பு நாளைக்கு எல்லாரும் கையிலையும் புக் இருக்கணும் முதலே சொல்லி கிடக்க தொடர் நிலை இணைப்பு போட்டீங்களா சொல்றேன் போடுங்க அதான் மின் சுற்றின் இரு புள்ளிகளுக்கிடையில் அதண்டா என்ன மின்னோட்டம் பிரிஞ்சு செல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மின்னோட்டம் போடுமா அதான் தொடரல மின் சுற்றின் இரு புள்ளிகளுக்கு இடையில் மின் சுற்றின் இரு புள்ளிகளுக்கிடையில் மின்னோட்டம் பிரிந்து செல்லாதவாறு என்றால் எல்லாத்துக்கும் ஒரே மின்னோட்டம் போடுமா மின்னோட்டம் பிரிந்து செல்லாதவாறு தடைகளை இணைத்தல் மின்னோட்டம் பிரிந்து செல்லாதவாறு தடைகளை இணைத்தல் தொடர் நிலை இணைப்பு எனப்படும் மின்னோட்டம் பிரிந்து செல்லாதவாறு தடைகளை இணைக்கிறது தொடர் நிலை இணைப்பு என்று சொல்லப்படும் மின்னோட்டம் பிரியாம போகணும்
இல்ல மீனிங் வந்து இதுக்குள்ள ஓடுற அதே மின்னோட்டம் அதுக்கு போகும். இதுக்கு ஜமனா போறோன்ற இல்ல பிரச்சனை, இதுலயும் ஓடுற மின்னோட்டமே அதுக்கு போகும். அவ்வளவுதாங்க. இதுக்கெல்லாம் ஓடுற மின்னோட்டம் வேற எங்க போறோம், இதுக்கெல்லாம் போகணும். அதே மின்னோட்டம் இதுக்கெல்லாம் போகும், போய் அங்கால போகும். மற்றது அந்த நீ கதைக்கிற 2 புள்ளியில எது எந்த பண்ணதோ அதே மின்னோட்டம் மற்ற புள்ளியால வெளியில போகணும். அதை கவனிக்காம விட்டுட்டு கணக்கிலாது. என்னடா பெரிய கணக்குன்றான்னு யோசிக்கிறீங்களே, எல்லாம் போ தெரியும் தம்பி. போ தெரிய வரும். இனி ஹெடிங் போடுங்க, தொடர்நிலை இணைப்பில் விளையுள் தடை. தொடர்நிலை இணைப்பில் விளையுள் தடை. தொடர்நிலை இணைப்பில் விளையுள் தடை. சரியா, போட்டாச்சா? கதைக்க போறோம். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. துவங்கைக்கெல்லாம் சின்ன மாதிரி தான் தெரியும் தம்பி, அது பெரிய பிரச்சனையில போய் முடியுமா? என்ன சின்ன சில இல்லை, நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இல்லோ, எனக்கு தெரியும் இதெல்லாம் விளங்கணும்ண்டு. ஆனா சில பேர் இருப்பேன் தாங்களே பெரிய மேதிகள், இதெல்லாம் அவங்களுக்கு. ஆனால் நல்லா விளங்கி நல்லா செய்யறோம் இருக்கிறான் பாரு, அவன் அப்படி கவனிச்சோன்னே இருப்பான். என்னடா இவன் சொல்லி கிளி போடுவானே உண்டு. ஆனா அதை கூட கம்பெனிகள் இருக்கு, அவதான் இந்த மேப்பு கதைகளும் கழிக்கிறது. செம்மறிய முதல் வடிவா சொல்றத கவனிச்சுக்கொண்டு, இல்லையா இது பேருந்தாங்க ஒண்ணு கிட்ட கடலுக்கு நெருங்க மாட்டேங்க வேந்து, அது முதலே சொல்லி கிடக்கு. சரியோ, ரைட். இப்ப கவனி, இதுன்ற விளைவு தடை காண போறோம். சரி, எனக்கு தெரியாது புள்ளிகளுக்கு இடையில நீ இதுக்கு சர்வ விளைவு தடை கேபிட்டல் ஆரை போடுகிறான்னு வைத்துக் கொள்ளுவோம். போட்டா நான் சொல்றேன், இதுக்குள்ள நீ டோட்டலா பி என்ற அழுத்த வேறுபாடு கொடுக்குறான்வை. எதுக்குல இந்த எக்ஸ்வைக்குள்ள பி என்ற அழுத்த வேறுபாடு கொடுக்கத்தான் இதுக்குள்ள இந்த தடையில ஐ என்ற மின்னோட்டம் ஓடுது என்றால், அதுக்கு இது சர்வசமனான தடை என்றால், நீ இதுக்குள்ள பி என்ற அழுத்த வேறுபாடை கொடுத்தாலும் அது போட்டு அதுக்கு சர்வசமன தடையை போட்டு பி என்ற அழுத்தாலும் அதே மின்னோட்டம் ஐ ஓடும். அதான் சர்வசமனான தடை. நீ அதே அழுத்தோட கொடுக்க அதே மின்னோட்டம் ஓடணும். இங்க நீ இந்த சந்திக்கடையில பி என்ற அழுத்தோட கொடுக்க இந்த 3 தடைகளால ஐ ஓடுதல்லோ, அந்த 3 பேர் சர்வசமனான ஆளல்லோ என்றால், இதே அந்த 2 புள்ளிக்கு இடையில அதே பி என்ற அழுத்தோட கொடுத்தால் சர்வசமன தடை என்றால் அங்கே ஓடுது அதே மின்னோட்டம் ஓடும். இதுதான் சர்வசமம். ஓகே தானே? குட். இப்ப எக்ஸுக்கும் பைக்கும் இடையில இருக்க அழுத்த வேறுபாடு வி இருக்கல்லோ, என்ன அர்த்தம்? ஓரலகேற்றத்தை இந்த முனையில இருந்து அந்த முனையை கொண்டு போறதுக்கு செய்யற மொத்த வேலை, அதாவது எல்லா தடைகளாலையும் கொண்டு போய் செய்யற வேலை, மொத்தமா இங்க இருந்து ஓரலகேற்றத்தை அங்கே நகர்த்துறது செய்யற வேலை. அப்படி சரி, இதுக்குள்ள இருக்க இங்க எங்க இதுக்குள்ள இந்த தடைக்குள்ள V1 அழுத்த வேறுபாடு, இந்த தடைக்குள்ள V2 அழுத்த வேறுபாடு, இந்த தடைக்குள்ள V3 அழுத்த வேறுபாடு. என்ன மீனிங்? ஓரலகேற்றத்தை இதுக்குள்ள நகர்த்துறதுக்கு V1 வேலையோனும், இதுக்குள்ள ஓரலகேற்றத்தை நகர்த்துறதுக்கு V2 வேலையோனும், இதுக்குள்ள ஓரலகேற்றத்தை நகர்த்துறதுக்கு V3 வேலையோனும். ஆனா இங்க இருந்து நகர்த்துறதுக்கு மொத்தமா செய்யற வேலை அப்படி. அப்ப என்ன சொல்லுறா நீ? மொத்தமா செய்யற வேலை, இதுகளுக்கு செய்யற வேலை என்ன கொடுத்து வேற எங்க வேலைகிற முருங்கம்பிக்கா வேலை செய்வ. பட் இன்னொரு விஷயம் தெரியணும், தடையற்றதுக்கு வேலை செய்ய தேவையில்லை. தடை இருந்தா தானே நீ தள்ளி கொண்டு வரதுக்கு வேலை வேணும். தடையே இல்லைன்னா கோதாரிக்கு வேலை நீ. அப்ப இதுகளுக்குள்ள தடையற்ற கம்பிகளுக்கு வேலை இல்லை, தடை உள்ளதுக்கான வேலை. தடை இருந்தா தானே நீ வேலை வேணும், என்ன இல்லையா என்ன வேலைகிற. ஆக டோட்டலா இந்த தடைகளுக்களால மொத்தமா செய்யற வேலை பி என்றா தனித்தனி வேலை கூட்டுத்தொகை என்றால் நீ எழுதி கொள்ளலாம், பி சமன் V1 + V2 + V3 என்று எழுதி கொள்ளலாம். V1 இது R1 தடை, இதுல ஐ என்ற மின்னோட்டம் ஓடுது, ஐ என்ற மின்னோட்டம் தான் ஓடுது. ஓமின் விதிப்படி V7 என்ன IR. அப்ப V1 போல I × R1 என்று எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி V2க்கு போல சிமுல் R1, அதே மாதிரி V2க்கு போல I × R2 என்று எழுதலாம். V3க்கு போல I × R3. எல்லாத்துக்கும் ஒரே மின்னோட்டம் தான் ஓடுது, I × R3 என்று எழுதி கொள்ளலாம். ஓகே தானே? பி மொத்த அழுத்த வேறுபாடு அது இங்கே இருக்கு. அப்ப இதுக்குள்ள பி தானே அழுத்த வேறுபாடு, அதனால என்ன எழுதலாம்? I × R. அப்ப பிக்கு பதிலாக நான் I × R எழுதலாம். இல்ல ஐயில தட்டுனி என்றால் R வந்து வரும், விளைவு தடை வரும் R1 + R2 + R3. இந்த இருந்து தெரிய வேணும், ஒரு தொடர்நிலை இணைப்பில் விளைவு தடை வேணும் என்றால் எல்லா தடைகளையும் கூட்டி விடலாம். ஒரு தொடர்நிலை இணைப்பில் விளைவு தடை வேணும் என்றால் தொடராண்டு எனக்கு பிடிபட்டுடுது என்றால் டப்பன்னு எல்லாத்தையும் கூட்டி போட்டு போடலாம் விளைத்தடை. அந்த விளைத்தடை எல்லாத்தையும் கூட்டி போடணும் டக்கன். சரியா? நோட் பண்ணிக்கொள்ள டக்கண்டு. விளைத்தடை காணலன்னு போட்டு இல்லோ படம் போடுற, இது போடுற, இப்படி எழுதி விடுற டக்கன் டக்கன். இது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மாதிரி இங்க மிலாந்தி கொண்டு இருக்காதேங்கோ, கொஞ்சம் பொறுக்க. இப்ப பின்னேற பாப்புல தெரியும் விளையாட்டு என்னண்டு, எத்தனை பேருக்கு மண்டை ஒதுக்கி மாதிரி தெரியும். சொல்லேக்க சொல்ற கருத்து பிடிபட்டுடுதோ அது சின்ன விஷயமா போயிடும். ஆனா அதை கருத்தை கேட்க விரும்புற இல்லையே நீ நாய்.
எனக்கு நீங்க கணக்க சொல்லி விடுங்கோ. நீங்க 10 கணக்கு நீங்க செய்யறீங்களா, அப்ப இன்னொரு 10 கணக்கு இன்னொரு வாதி எப்படி போம், அவர் காணாதா இன்னொரு வாதி எப்படி போகணும் தெரியவனியா ரோட்ட கருத்துறவே உனக்கு விஷயம் இல்லைங்கன்னா 10ல 100 கணக்கு நீயே ஒரு வாகி செய்யலாம். அதை செய்ய நீ விரும்புற இல்லையே. எது ஜோனி வெளிப்படும் அது ஜோனி இருக்க வேண்டிய சரியா போடு. சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும், திருப்பியும் சொல்றேன். இது தெளிவாக விளங்கணும். எனக்குத்தான் தெரியும் பின்னுக்கு என்ன பிரச்சனை கிடக்கண்டு, உனக்கு தெரியாதானே அது. அதெல்லாம் சொல்றேன், தெளிவாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளு, தெளிவா விளங்கணும். மற்ற விஷயத்தை இன்னொரு விஷயம் சொல்றேன். இங்க இருங்கோ, இங்க இருங்கோ, இங்க தொடர்நிலை இணைப்பில இதெல்லாம் நோட் பண்ணி முடிஞ்சு யாரால் சொல்லு, நோட் பண்ணி முடிஞ்சா சிவா? நோட் பண்ணியாச்சா? ஆம் சார். ஓகே குட். இதுல நான் இது நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் சொல்ல போறேன். இந்த தொடர்நிலை இணைப்பில எல்லாத்துக்கும் ஒரே மின்னோட்டம் போகும். அது என்னதான் தடவை கட்டுக்கு, அது இது 10 மேற்காது 50 மேற்கட்டுக்கு எல்லாம் என்ன மேம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரே மின்னோட்டம் தான் ஓடும். சொல்ல விளங்குதோ? ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வேற ஒரு ஆழ்த்துறாடு இருக்கும். இதுக்கு V1 இருக்கும், அதுக்கு V2 இருக்கும், இதுக்கு V3 இருக்கும். அது தடையை பொறுத்து இருக்கும். அது தடையை பொறுத்து அழுத்துறாடு இருக்கு. நான் உனக்கு சொல்ற விளங்குதா? தடையை பொறுத்து அழுத்துறாடு இருக்கு. ஆக மின்னோட்டம் உண்டா இருக்கும், தடையை பொறுத்து அழுத்த வேறுபாடுகள் வேறுபடும். இப்ப எல்லா தடையும் ஒன்றா அழுத்தோட சமனா வந்துடும். எல்லாம் 5000 வந்து அழுத்தோட சமனா வந்துடும். எல்லா தடையும் சமனா 6 தடை போட்டா வந்துடும். அது வேற தடை வேறுபட்டு இருக்க தடைக்கேற்ற மாதிரி அழுத்தோடம் வேறுபடும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்நிலை இணைப்பில் எல்லா தடைகளையும் ஒரே மின்னோட்டம் இருக்கும், தடைக்கு ஏற்றவாறு அழுத்தோடு இருக்கும். அதை நீ உனக்கு விளங்குற மாதிரி ஒரு சின்னதா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் பேருந்து இங்க எல்லாம் பயன் தூக்கி போடுவோம்னு வேற கணக்கு செய்யுங்க. தடைக்கு ஏற்ற மாதிரி அழுத்தோடு வேறுபடும். இன்னொரு மெசேஜும் இதுல சொல்றேன். அது தடைக்கு ஏற்ற மாதிரி அழுத்தோடு இருக்கும், தடைக்கு நேர்வித சமனாக அழுத்தோடு இருக்கும். தொடர்நிலை இணைப்பில தடைகளுக்கு இருக்கிற அழுத்தோடு தடைக்கு நேர் சொன்னேன். ஏன் சொல்லுவான்? ஐஆர் அழுத்த வேறுபாடு ஐஆர். தடைக்கு இருக்க எல்லாத்துக்கும் ஒரே மின்னோட்டம் பண்ணா ஐயா விடலாம், ஐ மாறலி. அப்ப வி ப்ரொபோசலா தடைக்கு நேர் சொன்னா இருக்கும். நான் இங்க சொல்ல வர கதை என்னென்றால், இது 6 தடை, இது 2R தடை, இது 3R தடை என்றால் அழுத்தோடு எப்படி இருக்கு தெரியுமா? இதுக்கு வி என்றால் அதுக்கு 2V, அதுக்கு 3V என்று இருக்கும். R 2R 3R என்ற தடை இருந்தால், ஆருக்கு வி அழுத்தோடு இருந்தால் மற்றதுக்கு 2V இருக்கும், மற்றதுக்கு 3V இருக்கும். தடைக்கு நேரு சமனாக அந்த அழுத்தோடு இருக்குது. இதெல்லாம் கணக்கு செய்யறதுக்கு டபார்னு தூக்கி போடுவோம். படாரண்டு தடையை பார்த்துட்டு டக்குன்னு போட்டு போவோம். எல்லாம் கடாரண்டு இது அங்க நின்று முழுசுறது இல்லை. திருப்பி சொல்றேன். தடைக்கு நேரு சமம், தொடர்நிலை இணைப்பில தடைக்கு நேரு சமனா அழுத்தோடு விழும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மின்னோட்டம் இருக்கும். எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளு. இப்ப சொன்ன கதையில தூக்கி போட்டு போக்கு. தொடர்நிலை இணைப்பில் எல்லா தடையும் கூட்டி விட்டால் பிழை தடை வந்துவிடும். அவ்வளவுதான். எல்லா தடையும் கூட்டினியா பிழை தடை வரும். அவ்வளவுதான். சரிதானே? தம்பி அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. சமாந்தர நிலை இணைப்பு. எல்லாரும் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது நான் பார்க்க போறது சமாந்தர நிலை இணைப்பு. என்ன இணைப்பு தம்பி? சமாந்தர நிலை இணைப்பு பார்க்க போறோம். அதுல என்ன சிக்கல் இருக்கு அதை புரிந்து கொள்வோம். சமாந்தர நிலை இணைப்பு. சரியா? சரியாடா. எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. தம்பி எல்லாரும் கவனி. அதே கதை நெஞ்சாய் 2 புள்ளிகள். சரிதானே? 2 புள்ளிகள் XY என்று நான் கருதினால் அந்த 2 புள்ளியையும் பற்றி சொல்றேன். இதுக்குள்ளால என்ன மின்னோட்டம் என்ற பண்ணுதோ அதே மின்னோட்டம் இஞ்சால வந்தா தான் 2 புள்ளி. அதே மின்னோட்டம் இதால வரணும். அது உள்ளுக்குள்ள என்ன நடக்கலாம்,
இதால போற அவலாம் அதால வெளியில வரும். இல்லாம அது 2 புள்ளியை பற்றி மின்சுற்றுல 2 புள்ளி கதைக்கலாம். மின்சுற்றுல 2 புள்ளி கதைக்கிறான்னா இதுக்குள்ளால போறோம் அதுக்கெல்லாம் வருவோம். அவ்வளவுதான் கதை. வரைய இல்லையோ பேருந்து 2 புள்ளி கதையே இல்லை அங்க. அப்படிப்பட்ட 2 புள்ளி கிடையில தடை இந்த மாதிரி இணைக்கப்பட்டிருந்தால் இப்படி 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 இணைக்கப்பட்டிருந்தால் R1 R2 R3 என்று இப்படி இணைக்கப்பட்டிருந்தால் இப்படி இணைக்கப்பட்டிருந்தால் சரியோ, இதை நாங்கள் சமாந்தர இணைப்புன்னு சொல்லுவோம். எண்ட உடனே நீங்கள் நினைக்க கூடாது இப்படி நினைச்சா சரிதானே இதுதானே அப்படின்னு. அப்ப அல்லது சமாதான பண்ணா இப்படி நினைச்சாலும் படத்தக்கறிவு இல்லாம இல்லை. அதுல விஷயம் இருக்கு. என்னென்றால் இந்த சந்தியை நோக்கி வார மின்னோட்டம் இருக்குல்ல, அது பிரிய வேணும். இந்த சந்தியில பிரியணும். I1 I2 I3 என்று அப்படி பிரிய வேணும். மின்னோட்டம் பிரிய வேணும். பிரிஞ்சு நீ மற்ற புள்ளி கலைக்கிறா இல்லோ, அடுத்த புள்ளி இன்னொன்று கலைக்கிறா இல்லோ, அந்த புள்ளியில அவ்வளவு மின்னோட்டம் சேர வேணும். அது கட்டாயம் நடக்கும். இதுல I3 என்ன அப்படியே I3 இங்க வர வேணும். I3 இதால I2 போனால் அந்த I2 இங்க சேர வேணும். இதால I1 போனா அந்த I1 அங்க சேர வேணும். அப்படி சேர்ந்து அந்த சேர்ந்த மின்னோட்டம் அப்படி வெளியில போனா பைதானே போகும். இப்படி கட்டாயம் இருந்தால் தான் சமாந்தரல வார மின்னோட்டம் பிரிய வேணும். நீ சொல்ற ஒரு புள்ளியில பிரிய வேணும். அவ்வளவு மின்னோட்டம் அப்படியே போய் மற்ற புள்ளியில சேர வேணும். சேர்ந்து வெளியில போற மாதிரி ஒரு தடைகள் இணைக்கப்பட்டிருந்தால் இது சமாந்தர இணைப்பு. இல்லையன்றதுக்கு ஒரு இடம் சொல்றேன் உங்களுக்கு. இது என்ன கதை கதைக்கிறீங்கன்னு சிலதுக்கு விளங்காட்டிக்கு சரி எனக்கு நான் சொல்றேன் கவனிங்க. இப்ப இப்படி கதைக்கிறேன் வைங்களேன். சரி, இப்படி 2 புள்ளி இருக்காண்டு வை XY. இதுக்குள்ள இப்படி தடை இணைச்சிருக்கு. R1 R2 R3 R4 இப்படி 4 தடைகள் இணைக்கப்பட்டிருக்கு XY கிடையில. நான் சொல்றேன் XY கிடையில இவ்வளவும் சமாந்தரம். இது R1 R2 R3 R4 4 சமாந்தரம். நோ அப்படி இல்லை. இங்க இருங்கோ. இதால வார மின்னோட்டம் ஐயவளம் இதால கட்டாயம் பூம்புலாம் கிடக்கு. வேற போறதுக்கு வழி இல்லை. XY கிடையாது. வார மின்னோட்டம் இதுல பிரியத்தான் போகிறது. இதுல I1 இதுல I2 இதுல I3 என்று பிரியத்தான் போகுது. சொல்லேக்க வடிவா கவனிங்கோ. அது சில கவனிக்க மாட்டேது. மேதியல் மாதிரி இருப்பிடமா ஊர் முழுக்க தெரியும் ஜானிங்க. இத கவனி சொல்றது அதுதான் மெயின் விஷயம். இதுல பிரிஞ்சது மட்டும் இல்லை. இதே மின்னோட்டம் இங்க வரும். இதால போனது அப்படி இங்க I1 என்று வர வேணும். இதால வார I2 என்று வர வேணும். இதால வார I3 என்று வரும். இந்த வாரம் அப்படி அங்க வரும். வந்தால் இது சமாந்தரம் சொல்லலாம். ஆனா என்ன இது ரெண்டும் என்ன நினைப்பீங்க? R1 R2 நினைப்பீங்க. நான் சொல்ல R1 R2 தொடர் மாதிரி கருதலாம். இது 3 ஓம் இது 2 ஓம் 3 2 கூட்டி 5 ஓமா போடலாம். ஏனென்றால் இதே 2 சந்திக்கிடையில பாரு, இதுக்குள்ள I1 போனா கட்டாயம் அந்த I1 இதுக்கு அப்படியே இங்க போய்தான் இங்க வரலாம். அப்ப இது 2க்கும் இந்த மாதிரி ஓட போகுது. இந்த 2 சந்திக்கிடையில XY சந்திக்கிடையில பாரு, நான் முதல் சொன்ன கதை வந்துடும். அந்த 2க்குள்ளாலே ஒரே மின்னோட்டம் ஓடித்தான் அந்த சந்தி மற்ற சந்திக்கு வரும். இப்ப இது 2க்கே ஒரே மின்னோட்டம் ஓடுறபடியா இந்த 2 சந்திக்கிடையில இது 2 தொடர் எடுக்கலாம். அதை 2 நீ தொடர் எடுத்தால் இது 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 3 சமாந்தரம். ஏன்? இதால போறது இங்க வருது, இதால போறது அங்க போகுது, இதால போறது இங்க போகுது. இது 2 தொடர். அதை சுருக்கி முடிஞ்சால் அந்தொன்று இந்தொன்று அந்த 3 சமாந்திரம் சொல்லலாம். சில இப்போ உங்களுக்கு விளங்குது ஒதுக்கு ரெண்டு சில இங்க பாரு. இப்பதான் நீதான் சிக்கல் சொல்ல போறேன். இப்ப பாருங்க, இதுல நீங்கள் ஒரு தடி எடுத்து இன்னொரு தடி எடுத்து கொண்டு இங்க கொலை விட்டான்னு வை. விளங்குதா? இங்க கொலை விட்டாண்டு வையன். அல்லது இன்னொரு தடை எடுத்து இஞ்சால ஒரு தடை கிடக்கு, அது போய் இஞ்ச கொண்டே இஞ்ச முடிஞ்சு போட்டேன். இப்ப நான் இந்த பைச்சந்தி இதுதான் பைச்சந்தி. அதங்கால போய் அங்கால போகுது. இப்ப அதங்கால இன்னொரு R5 R6 என்ற தடைகள் இருக்கிறது. அது இருக்கண்டு வை. இப்ப நான் கேட்கிறேன், எக்ஸுக்கும் வைக்கும் இடையில, இப்ப XYக்கு இடையில R1 R2 தொடர், அந்த R1 R2 R3 R4 என்பது சமாந்திரம். R1 R2 தொடரா பார்த்து அந்த சமாந்திரம் சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? இல்ல எங்க பிழைக்குதுன்னு சொல்ல தம்பி, டாக்டர் தம்பி சொல்லுங்க, எங்க பிழைக்கு சொல்லலாம் சார். சமாந்திரம் சொல்லலாம். எங்க ஏன் பிழைக்குதுன்னு சொல்லுங்க. அதை ஏன் சமாந்திரம் சொல்ல முடியான்னு சொல்லுங்க சார். அதுல இருந்து வர I அங்க R6க்கு பிறகுதான் திருப்பி ஐயா வரும்.
வெரி குட். அவன் சொல்றான் எக்ஸண்ட சந்தியில இருந்து வையன், நான் முதலே சொன்னேன் இதுல வார மின்னோட்டம் அப்படியே இங்க வரும். ஆனா இப்ப வராது. இதுல ஐவன் வந்தா இதுல ஐவன் வராடா. ஏன் என்ன நடக்க போது தெரியுமோ, இதுல வார ஐவன் என்ன வேண்டா, இதுக்குள்ளால ஒரு கொஞ்சம் இங்க வர, மற்ற கொஞ்சம் மதால வலிக்கிட்டு அங்கனே போ. அப்ப இங்க வார ஐவன் இங்க வராது. இதைத்தான் நான் அப்போ சொன்னேன். இதுல வார அவ்வளவு அங்க வரும். இப்ப இதுல வார அவ்வளவு அங்க வராது, இதுல வார அவ்வளவு இங்க வராது. அப்ப வந்து இந்த XY சந்திக்கிடையில இவர் சமாந்த R1 R2 நீ சமாந்திரத்துக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இதுல வாரம் இன்னொன்று நான் சொன்னேன் இங்க போறவளா அங்க போகணும், அது இதுல வந்து புரிஞ்சு வேற எங்க போகுது. அப்ப சமாந்திர கதை கதைக்கலாது. அதுதான் பிரச்சனை. அப்ப நீ ரெண்டு புள்ளிக்கிடையில சமாந்திரம் பாக்குறீங்கன்னா வடிவா கவனிக்கணும். பாரம் மின்னோட்டம் பிரியுதா, அவ்வளவு மின்னோட்டம் உங்களுக்கு சேருதா, எல்லாது சேராம பெறீங்கன்னு போகுதாண்டா அதை பார்க்க தெரியும் சமாந்திரமா சமாந்திரம் இல்லையா. இது உணர்வோட நீங்க கதைக்கிறேன். நான் ஏன் இவ்வளவு ஆறுதலா கதைக்கிறேன்டால், ஐயோ இதுதான் பிரச்சனை. இங்க இதான் எலக்ட்ரிசிட்டி முழு பிரச்சனையும் அடிப்படையா இது தெரியாதுன்னா எலக்ட்ரிசிட்டிக்கே பிரச்சனை வாரது. அதெல்லாம் சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப இது ரெண்டையும் தொடர்ந்து சொல்ல முடியாது. இதுக்கு போற மின்னோட்டம் இதுக்கு போகவில்லை. அப்ப இது ரெண்டும் தொடரே இல்லை. முதல் அதே பிரச்சனையா போச்சு. பேருந்து அது ரெண்டையும் இங்க கொண்டு இல்ல சமாந்திரமா இதுல வார மின்னோட்டம் இங்க வரவில்லை. அப்ப சமாந்திர கதைக்கும் கொண்டு இல்லாது. அவற்ற கதை முடிஞ்சு. அப்ப நான் கேட்கிற யாராவது சொல்லுங்க, அடுத்த மற்ற டாக்டர் தம்பி சொல்லுங்க, இந்த எக்ஸ்ரே கிடையில ஏதாவது சமாந்திரமா இருக்கா வேறு தரைகள்? XY கிடையில ஏதாவது வேறு தரைகள் சமாந்திரமாக இருக்கிறதா? மற்ற டாக்டர் தம்பி, மற்ற டாக்டர் தம்பி தம்பி கதை இப்ப கதைக்கலாம் நினைக்கிறேன். கதை சரியா போ சார் இருக்கு சார். இருக்கு. இது எது எது நினைக்கிறேன், எது சொல்லு ஏதாண்டு சொல்லு. R3 R4. வெரி குட். R3 இப்ப இந்த படத்துல R3 R4 XY கிடையில சமாந்திரம் சொன்னாலும் இந்த பிழையும் இல்லை. வார மின்னோட்டம் அது அங்கால போறது போட்டு கதை விடு. இது ரெண்டுக்கையும் பாரு, இது ரெண்டுலயும் பிரிகிறது, அப்படியே வந்து இங்க சேருகிறது தானே. அவர் வேற எங்க போறோம் அங்கா பெறுவோம். ஆக இதுல பிரிகிறது அது பாரத என்னவா இருக்கட்டுக்கு. நீ இது ரெண்டுக்கையும் போறத பாரு, இது ரெண்டுக்கையும் போறது அப்படியே இது ரெண்டுக்கையும் வந்து வெளியில போகுமா போவாதா? ஆக இது ரெண்டையும் சமாந்திரம் என்று நாங்கள் சொல்ல முடியும். சொல்ல விளங்குதா? ஆக சமாந்திர இணைப்பண்டு போட போகிறேன். நீங்கள் அந்த விளக்கம் எல்லாம் அதுல போட்டு வைக்கணும். சொல்ல விளங்க. சமாந்திர இணைப்பண்ட என்ன சொல்ல, ஒரு சந்தியில மின்னோட்டம் பிரிஞ்சு அவ்வளா மின்னோட்டம் மற்ற சந்தியில வந்து சேர்ந்து பூமா இருந்தால், மின்னோட்டம் பிரிஞ்சு சேர்ந்து பூமா இருந்தால், அந்த சந்திக்கிடையில அவ்வாறு தடைகளை இணைச்சால் அது சமாதான இணைப்பன்னு சொல்றது. இதுல இனி விளைத்துறை நின்று பார்க்கலாம். அந்த கதைகள் எல்லாம் நான் பேந்து சொல்றேன். அந்த கதையெல்லாம் பேந்து சொல்ல விளங்குதா? இப்ப எங்க சிக்கல் வருதுன்றது விளக்கம் சொல்லி போட்டேன். இதுல இது ரெண்டு சமாதானம் இதுல பிரிகிற அவ்வளோ அதுல வருது. இதுக்கண்டு போற இந்த சந்திக்கு வந்து இதுக்குள்ள போற அவளா மின்னோட்டம் அந்த சந்தியால வெளியில வரும் கட்ட. அப்ப எல்லா கதையும் சரி. அது ரெண்டும் சமாந்திரம், மற்ற சமாந்திரம் சொல்லிடலாம். அது வேற பிரச்சனைக்கு அதெல்லாம் அதெல்லாம் கேள்வியில வர போகுது. இப்ப எப்படி அப்படி வந்தா இப்படி என்ன அதுல சின்ன விஷயம்டா இல்ல பாப்போம். நீங்கள் எழுதி கொள்ளுங்க. நான் சொல்றதே சமாந்திர இணைப்பண்டு ஹெரிங் போடுங்க, போட்டு நான் சொல்லுதுங்க. சமாந்திர இணைப்பண்டு ஹெரிங் போட்டு நான் சொல்லுங்க. மின் சுற்றின் இரு சந்திகளுக்கிடையில், மின் சுற்றின் இரு சந்திகளுக்கிடையில், மின் சுற்றின் இரு சந்திகளுக்கிடையில் மின்னோட்டம் பிரிந்து செல்லக்கூடியவாறு, மின் சுற்றின் இரு சந்திகளுக்கிடையில் மின்னோட்டம் பிரிந்து செல்லக்கூடியவாறு தடைகளை இணைத்தல். மின் சுற்றின் இரு சந்திகளுக்கிடையில் மின்னோட்டம் பிரிந்து செல்லக்கூடியவாறு தடைகளை இணைத்தல் சமாந்தர நிலை இணைப்பு எனப்படும். ஆனா உனக்கு வடிவா வழங்கணும். அந்த சந்தியில வாரது அந்த சந்தியில பிரிஞ்சு மற்ற நீ சொல்ற மற்ற சந்தியில சேர்ந்து போகணும்ன்றது உனக்கு மைண்ட்ல இருக்கணுமே. இந்த பெரிய சிக்கலான சுற்றுகள் எல்லாம் வரப்போது அதுக்காகத்தான் சொல்லுகிறேன். ஒரு சந்தியில பிரிஞ்சு அதே அளவு மற்ற சந்தியில சேர்ந்து அங்கால வெளியில வரணும். இல்லையண்டா சிக்கல் என்று சொல்றேன். அது உணர முடிய இல்லையண்டா காலை செய்யலாத விளங்காது. இது சமாந்திரம் இது தொடர்ந்து விளங்காது. இப்போ ஒரு சுற்றுல எல்லாமே இருக்கும், சமாந்திரம் இருக்கும் தொடர் இருக்கும். அதை பார்த்து பிடிக்கணும். இதுக்குள்ள இது சமாந்திரமா ஓகே ரைட் இப்படி பிரிஞ்சு சேருது ஓகே அதெல்லாம் பார்த்து பிடிச்சிட்டா சரி. அதுக்குதான் ஒரு ஆறுதலா சொல்லி கொண்டிருக்கேன். மின்னோட்டம் பிரிந்து செல்லக்கூடியவாறு தடைகளை இணைத்தல் சமாந்தர நிலை இணைப்பு எனப்படும். போட்டீங்களா? இனி எழுதிக்கொள்ளுங்க.
சமாந்தர நிலை இணைப்பில் விளையுள் தடை காணல். இது பார்க்க போறோம். சமாந்தர நிலை இணைப்பில் விளையுள் தடை காணல். சமாந்தர நிலை இணைப்பில் விளையுள் தடை காணல். எந்த பட்ச 22 என்னோட நேற்றுக்கு எக்ஸாம் இல்லையா? எக்ஸாம் இல்லையா நேற்றுக்கு? சரி, எந்த இடமாம்மா? எந்த இடம்? சங்குவேலி. அங்க கவரேஜ்ல இந்த பிரச்சனை இல்லையா? பிரச்சனை சங்கவேலிலாம் ஒரு புள்ளியோட பார்த்தனியா இல்லது? பிரச்சனை இல்லை, கவரேஜ் பிரச்சனை. சரி, மின்சுற்றின் சமாந்தர இணைப்பில் விளையுள் தடை காணல். இந்த படத்தை போடுங்க, இந்த படத்தை போடுங்க. இப்படி மின்னோட்டம் பிரிஞ்சு அப்படி போற மாதிரி போடுங்க. போட்டாச்சா? அல்ல நான் சொல்ல கவனிங்க. இப்படி நிப்பாட்டு 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 செய்தவன் எல்லாம் நிப்பாட்டு. நான் சொல்ல கவனி. அதெல்லாம் நோட் பண்ணோன்னு பேருந்து நோட் பண்ணுவோமா? இதை கவனி முதல். இதை கவனி. நீ ஒன்றும் செய்ய விட. நீ இப்படி படம் போட்டாச்சு. எனக்கு இந்த R1 R2 R3 XY கடையில் இணைச்சா XY கடையில் என்னையா விளைத்துறை இருக்கு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் கவனி. இப்ப இதான் அந்த XY கடையில் இந்த மூன்றுக்கும் சேர்த்து ஒரு விளைவிலாக ஒரு தடை இருக்கிறது. R2 வைப்போம். நான் இந்த எக்ஸுக்கும் பையுக்கும் இடையில V என்ற அழுத்த வேறுபாடு கொடுக்கிறேன் என்று வையுங்கள். எக்ஸுக்கும் பையுக்கும் இடையில அதே அழுத்த வேறுபாடை இங்கே எக்ஸுக்கும் பையுக்கும் இடையில கொடுத்தால் அந்த மூன்றுக்கும் இவர் சர்வசமனான தடையாக இருந்தால் இங்கே இந்த சந்தியை நோக்கி ஐ ஓடுற மாதிரி இங்கே ஐ ஓடி ஐ வழியில வர வேணும். அவருக்கு பேர் சர்வசமனான தான் கதை. அதே அழுத்தோட இதுக்க கொடுக்க அவருக்கு சர்வசமனான தடையையும் கொடுக்க இங்கே என்ன மின்னோட்டம் ஓடி வெளியில வந்தோ அதே மின்னோட்டம் ஓடி வெளியில வர வேணும். அதே அழுத்தோட இருக்கு. வேறு அழுத்தம் கொடுத்தா வேறு அது வேறு. அதே அழுத்தோட அது நடக்கும். ஓகே தானே? ஓகே, குட் குட். இப்ப நான் சொல்றேன் கவனிங்க. அப்ப இதுக்கு பி ஏண்டா அந்த சந்தி குறுக்கே பி, இங்கே பி, அங்கே ஐ ஓடுது, இங்கே ஐ ஓடுது. அவருக்கு சர்வம் இந்த ஆருக்கும் அந்த R1 R2 R3க்கும் என்ன தொடர்பு தான் பார்க்க வேண்டியது நாங்கள். சரி, எல்லாம் சின்ன விஷயம் எல்லாம் பார்ப்போம். ஆனா நான் சொல்ற விஷயம் என்னண்டா, இப்ப சும்மா ஒரு கதை கேட்கிறேன். தம்பி, டாக்டர் தம்பி சொல்லுங்க. இந்த சந்தியில இருக்க அழுத்தம் V1 என்ற, இந்த சந்தியில இருக்க அழுத்தம் V2 என்ற. அப்ப இந்த அழுத்த உராடு என்னத்துக்கு சமன் சொல்லுங்க தம்பி? V2 minus V1. V2 minus V1 V1 minus V2 இது V1 அங்க V2. V1 minus V2 V2 minus V1. V1 தான் சார் பெருசா இருக்கும். ஓ எஸ். அப்ப இங்க இருந்து கழிக்கிறான் நல்ல எது கழிச்சா மைனஸ்ல வரும். அப்ப இங்க இருந்து கழிப்போம். அப்ப இது V1 minus V2 தான் நான் இங்க V என்று போட்டிருக்கேன். அப்ப இந்த V அதுதான் இங்க V1 அங்க V2. அப்ப V1 minus V2 தான் இங்க V என்று போட்டிருக்கேன். நீங்க மனதுக்கு யோசிச்சு கொள்ளுங்க. உன்ன நான் கேட்கிற விஷயம் இதுதான். இதுல V1 என்றால் இந்த தடையின் விளிம்பு மட்டும் என்ன அழுத்தம்? V1 தான் சார் இருக்கும். அது என்ன இந்த கம்பிகளை போறதுக்கு வேலை செய்ய தேவையில்லையா சார்? அதை நாங்க ரெசிஸ்டன்ஸ் இல்லையேன்னு தான் யோசிக்கிறோம். அதுதான் விஷயம். இது தடை இல்லையென்று நினைத்தால் இதுக்கு அழுத்தம் வீழ்ச்சி அடைய முடியாது. அழுத்தம் விழ முடியாது. என்ன செய்ய முடியாது? அழுத்த வீழ்ச்சியல் அழுத்த வேறுபாடு இருக்க முடியாது. இதுக்குள்ள வேர்க் பண்ணாது. அழுத்த வேறுபாடுறத ஒரு ஏற்றத்தை கொண்டு வர செய்யற வேலை. தடையே இல்லையா இன்னும் இளவுக்கு வேலை நீ. ஆக இதுக்குள்ள வேலை நடக்காது. அப்ப இங்க V1 என்றால் இங்கேயும் V1 தான். இங்க V1 என்றால் இந்த தடையின் இந்த விளிம்பு இதுவும் பாருங்க தான் கிடக்கு. அப்ப இதுலயும் V1 தான். இங்க V1 என்றால் இந்த தடையின் விளிம்பு வரை V1 தான். ஏன்னா இதுகளுக்கு வேலை செய்ய தேவையில்லை. அப்ப இதுக்கு அழுத்த வேறுபாடு ஒன்றும் இருக்காது. அழுத்த வேறுபாடு இருக்காது. அதே மாதிரி இங்க V2 என்றால் இதுக்கு ட்ராப் இல்லை. அப்ப இந்த V2 வந்து இங்க காண வரும். இங்க காண V2 தான். இங்க காண V2 தான். இங்க காண V2 தான். சரிதானே? சில யோகி நாங்கள் மின்புலத்தில போட்ட நாங்கள் தானே என்ன புதுசா சொல்றான். அங்கேயும் இங்க இருக்காது. அடுத்த இது அழுத்தம் தான் அங்க, அது அழுத்தம் தான் இங்க, அது அழுத்தம் தான் இஞ்சி என்று போட்ட நாங்கள் தானே. எந்த திற இவன் புதுசா பேருந்து இதுல வெட்டி பிறட்ட மாதிரி சொல்றான். அட நாயே, அங்க நாயே ஏற்றம் ஓடாம நின்று விடும். நின்றா பிறகு அழுத்தம். அது நிலையான ஏற்றம் இருக்க அழுத்தம் சமன்றதை கதைச்சான். அங்க எதுவுமே இங்க ஏற்றம் ஓடிக்கொண்டிருக்க அழுத்தம் சமன் ரெண்டும் வித்தியாசம்.
அங்க நிலையான ஏற்றமும் கடத்தியில இருந்தால் அது அழுத்தம் சமன், அங்கே இங்க ஒரே அழுத்தம் தான், அதுல கதை இல்லை. அங்கே இங்கே நிலையா ஏற்ற நிலையா இருக்கின்றால் அது அழுத்தம் அங்கே இங்கே சமனதான் இருக்கணும், வித்தியாசம் இருக்கல, அது இல்ல ஓடும் அப்படி எல்லாம் காய்ச்சினா அது வேற கதை. இது ஓடிக்கொண்டிருக்க அழுத்தம் சமன் சொல்றேன்டா இருமே விளங்குதா? அதை புரிஞ்சு கொள்ளணும். முதல் ஏற்றம் ஓடிக்கொண்டிருக்கு, கரண்ட் ஓடுதுன்னா பின்ன வேற என்ன கோதாரிக்கு ஓடிக்கொண்டிருக்க அழுத்தம் சமன். அதுக்கு காரணம் என்ன சொல்லுகிறேன், இங்க வேலை செய்ய தேவையில்லை, அதனால் அழுத்தம் சமன் என்று. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது ஏற்றம் ஓடையில கடத்தியாண்டா இல்லாத ஒரு அழுத்தம் இருக்கும், அது கதை. இதை ஏற்றம் ஓடுது தடை இல்லாதபடியால் அழுத்தம் வேலை செய்ய தேவையில்லை, அழுத்தம் சமன் என்று சொல்லுகிறேன். விளங்குதா? இதுல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்தது என்ன தெரியுமோ, எல்லா தடைகளுக்கு குறுக்கேயும் அழுத்த வேறுபாடுகள், இங்கே V1 - V2, இங்கே V1 - V2, இங்கே V1, அதாவது இந்த சந்தை குறுக்க V என்ற அழுத்தப்பாடு இருந்தால் எல்லா தடைக்கு குறுக்கேயும் ஒரு அழுத்த வேறுபாடு. ஆக சமாந்தர நிலை இணைப்பில் எல்லா அது தடைகள் வேற வரையா இருக்கலாம், எல்லாத்துக்கும் குறுக்க ஒரே அழுத்தப்பாடு இருக்கு, ஆனா வேற வேற மின்னோட்டம் இருக்கு. இதே மாதிரி தொடர்நிலை இணைப்பில் சொன்னேன், எல்லாத்துக்கும் ஒரே மின்னோட்டம் இருக்கும், ஆனா தடைக்கு ஏற்ற மாதிரி அழுத்தப்பாடு வேறுபடும். இங்க எல்லா தடைக்கும் தடை வேறையா இருக்கலாம், எல்லா தடைக்கும் அழுத்தப்பாடு உண்டா இருக்கும், தடைக்கு ஏற்ற மாதிரி மின்னோட்டம் வேறுபடும். அவ்வளவுதான், அங்கே இங்கே வித்தியாசம். சொல்ல விளங்குதோ? சரியோ? இந்த படத்தை எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க, நான் அடுத்த சொல்ல போறோம். சமாந்தர நிலை இணைப்பில் விளைல் தடை காணல் படம் போட்டியா இல்லையா, தலை ஹெரிங் போட்டியா இல்லையா, அதுக்குள்ள இந்த படத்தை போடு, நான் சொல்றேன். சொன்ன கதைகள் எல்லாம் நோட் பண்ணணுமா? இங்க எல்லா இடமே அழுத்தஞ்சமன், மின்புலத்துல நான் என்ன சொல்லி அது அழுத்தஞ்சமன் அங்கே இங்கேயும் போட்டுனான், இதே பத்திரிகளை நினைச்சு போட்டு அது கரண்ட் ஓடையில என்ன போட்டு போட்டேன். கரண்ட் ஓடையில் என்றால் அது எல்லா இடம் ஒரே அழுத்தம் தான், ஏற்றம் ஓடையில் என்றால் எல்லா இடம் ஒரே அழுத்தம் தான், அதுல கதை இல்லை. சரியா? போட்டீங்களா? இல்ல இது சமாந்தர இணைப்பு போட்டீங்களா? சொல்லுங்க, போட்டு முடிஞ்சு டக்குன்னு சொல்லுங்கடா. தம்பி சொல்லுங்க சொல்லுங்க டக்கண்டு. பின்னேரம் பாருங்க உன் விளையாட்டுகளை நடக்க போகுதுன்னா, பின்னைக்கு ஒரு சும்மா சொல்லி போட்டு விடுவேன். பின்னேற வகுப்பு 3 மணிக்கு துவாங்க, 3 மணிக்கு துவாங்கிடுமா, 3:30 3 மணிக்கா, இரண்டால் இப்போ 5 மணிக்கு கூட இல்லை வேணும் உங்களுக்கு, ஏதோ பிரச்சனை கிடையாது, ஐடி கார் இருக்கு. சரிதானே? எல்லாரும் கவனிங்க, விளையாட்டு தடைன்னு காணையில் காண போறோம், கவனிங்க. இது அளிக்கிறான். நீங்கள் தேவையான விஷயங்களை நோட் பண்ணி கொள்ள வேண்டியதாமே உங்களை பொறுத்த விஷயம். நீங்கள் ஆக ஒன்றுமே செய்யாம நான் ஒன்றும் செய்யலாராங்க. ராய், இங்க என்ன கதைகள் சொன்னேன் என்றால், எல்லாத்துக்கும் அழுத்தப்பாடு சமன், ஒன்றுக்கும் வேற வேற மின்னோட்டம். சரி, ஓகே, முடிஞ்சது அலுவல். நான் கேட்கிறேன், இங்க ரெடியா போ, இதால மின்னோட்டம் ஓடியது, பார மின்னோட்டம் தானே இதுக்கே போகுது. அப்ப பாரதான் அங்க பிரிஞ்சு போகுது. அப்ப என்ன எழுதலாம்? I சமன் I1 பிளஸ் I2 பிளஸ் I3 என்ன எழுதலாம்? மாறான விரிது. அப்ப இந்த I வந்து I1 பிளஸ் I2 பிளஸ் I3 ஆக வருகிறது, எழுதலாம். எங்களுக்கு தெரியும், இதுக்கு V, இதுக்கு V, இதுக்கு V, இதுக்கையும் V, விளையாட்டு தடையையும் V தான், இதுக்கு I ஓடுது. ஓகே, எங்களுக்கு தெரியும் ஓம் சொன்னபடி V சமன் IR என்ற சமன்பாடு இருக்கிறது இல்லவா? ஐக்கு பதிலா என்ன போடலாம்? V/R போடலாம். போடலாமா இல்லையா? I சமன் V, அது எல்லாத்துக்கும் பிறகு போடும். இதுக்கு என்ன அழுத்தப்பாடு? V. அப்ப இந்த I1க்கு பதிலா என்ன போடலாம்? V/R1 போடலாம். அப்ப I1க்கு பதிலா V/R1 போடலாம். I2க்கு அது இதுக்கா போகுது, இதுக்கு என்ன அழுத்தப்பாடு? இதுக்கே V தான், இது என்ன தர? அப்ப V/R2 போடலாம். I3 இதுக்கா போகுது, இதுக்கு என்ன? V, அப்ப V/R3 போடலாம். சமன் I என்றது வாரது, அது இதுக்கு ஓடுது. அப்ப இதுக்கு ஒரு என்ன போடலாம்? V/R போடலாம்.
பியோரா எல்லா பெட்ரா எல்லா வியையும் வெட்டினால் இங்க தொடர்பு வரும் 1/r ஈக்குவல் 1/r1 பிளஸ் 1/r2 பிளஸ் 1/r3 என்று தொடர்பு வரும். இவ்வளவுதான் முடியும். சரிதானே? எங்க இதே மொழி விடு. இங்க சமாந்தரத்துக்கு விளைவு காணணும்டா 1/r ஈக்குவல் அப்படி எழுத வேண்டும். தொடரண்டா கூட்டி விட்டா விளைவு வரும். சமாந்தரம் என்றால் 1 போட்டு செய்து விட விளைவு வரும். 1/r ஈக்குவல் போட்டு விளைவு காணணும்னா இனி பூமாசி எடுத்து தலைகளாக்கித்தான் இந்த விளைவு காணணும். தொடரண்டா சும்மா கூட்டி விட்டா சரி டகரான். சரியா? 1/r ஈக்குவல் 1/r1 பிளஸ் 1/r2 பிளஸ் 1/r3 அப்படி வரும். நோட் பண்ணியா சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். அப்படி முடியுது. நேரம் என்ன மாதிரி போகுது? நம்ம நோட் பண்ணி சொல்லுங்க அடுத்த விஷயத்தை போறதுக்கு. அப்ப சொல்லுங்கடா சிவா, முடிஞ்சுதா? ஓம் சார், ஓம் சார். ஓ கதைங்கடா. இப்ப தொடரண்டா கூட்டி விட்டா விளைவில் வரும். சமாந்திரம்டா 1/r போட்டு தான் விளைவில் காணணும். இதெல்லாம் சும்மா சந்தோஷத்துக்கு தான் எடுக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் மனதால பாக்குறதுக்கு எல்லாம் வழிகள் இருக்கு, எல்லாம் டெக்னிக்கல் இருக்குதானே, எல்லாம் பார்க்க போறோம். ஆனால் முதல் சமாந்திரம் தொடர் பிடிக்கிற அந்த கட்டித்தனம் மின்னோட்டம் பிரிஞ்சு போகுதா, பிரிஞ்சது சேருதா, இந்த நான் கருதுற புள்ளிக்கடையில பிரிஞ்சு சேருதா, அதெல்லாம் பார்த்து தான் சமாந்திரம் பிடிக்கிறது. அது மாதிரி தொடரண்டா எல்லாத்துக்களாலும் நான் கருதுற புள்ளிக்கடையில எல்லாத்துக்கும் நான் கதைக்கிற தலையில எல்லாத்துக்களாலையும் ஒரே மின்னோட்டம் மூடி வந்தாங்க வருகுதா, அவன் தான் தொடரண்டா கூட்டுறது. சமாந்திரம் இப்படி போட்டு காட்டுறது. எல்லாம் ஓகே தானே? இது கணக்கு செய்ய பார்த்து விளங்கி கொண்டு போவோம். சரி, இப்ப நான் கதைக்கிற கதை என்னன்னா, சில நோட் பார்க்க போறேன். நான் கணக்கு செய்யற கணக்கை இலகுவாக்குறதுக்கு சில ஐடியாக்கள் போட்டு அதை நோட்ல எழுதி வச்சு கொண்டு துவங்க போறோம். பின்னேரம் முழுக்கதான் பாருங்க. பின்னேரம் விளையாட்டு என்னன்னா பிள்ளை இப்படி கிடாக்கு தெரியும் விளையாட்டு என்னன்னு. சரி, இப்ப நான் கேட்கிறத சொல்லுங்க. இப்ப 2 தடை இப்படி இருக்கு. எல்லாரும் கவனி. இது R1 தடை, இது R2 தடை. X5 ஜங்ஷன். இந்த 2 சந்திக்கும் R1 R2 என்னவாக இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். என்னவா இருக்கு சொல்ல? சமாந்தரமா தொடரா. X5 சந்திக்குள்ள இந்த 2 தடைகளும் சமாந்தரமா தொடரா. சமாந்தரம். ஏனென்றால் நீ எக்ஸுக்கு மின்னோட்டம் அனுப்பி வேண்டாம், அதுல பிரியும் இதுல பிரியும். சரி, இந்த மின்னோட்டம் அப்படியே நேரம் இங்க வரும், வேற போகாத இல்லை. அதே மாதிரி இந்த மின்னோட்டம் அப்படியே இங்கே வரும். அப்ப இதுல பிரிக்கிற மின்னோட்டம் அப்படியே வந்து இங்க சேர்த்து போகுது. அப்ப இது 2 சமாந்திரம். இந்த 2 புள்ளிக்கிடையில பிரிஞ்சு சேருது. பிரிஞ்சு சேருதான்னு பார்த்துக்கணும். சமாந்திரம். ஓகே, சமாந்திரம் விளையாட்டு எப்படி காட்டுறது? எக்ஸுக்கும் பைக்குள்ள என்ன? 1/r(x5), எக்ஸுக்கும் பைக்குள்ள விளையாட்டோட 1/r1 சக 1/r2. சரி, அந்த rx5 காணோட என்ன வேணும்? பூமாசி இருக்கும். R1 R2 பூமாசி எடுத்து சுருக்கி தலைகளாக்கி காண இந்த rx5 என்னென்று வரும் தெரியுமா? R1 R2 R1 பிளஸ் R2 வரும். நீ ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, 2 தடைகள் சமாந்தரமாக இருந்தால் வார விளைவில் தடை பெருக்கலின் கீழ் கூட்டுத்தொகை. எப்பவும் ஞாபகம் வச்சிருக்கோம். என்ன இருக்கணும்? பெருக்கலின் கீழ் கூட்டுத்தொகை என்று ஞாபகம் வச்சுக்கணும். சமாந்தரம் என்றால் பெருக்கலின் கீழ் கூட்டுத்தொகை என்று வரும். சொல்ல விளங்குதோ? அதுக்காண்டி 3 தடை கிடந்தால் நீ ஒரு முடிவு எடுக்காத. குமரன் சொன்ன நீ 3 தடவை R1 R2 R3 என்றால் எழுதி விட்டுரும். R1 R2 R3 R1 பிளஸ் R2 அது வராது. நான் 2 தடைக்கு தான் சொல்றேன். 2 தடை என்றால் வார விளைவில் தடை பெருக்கலின் கூட்டுத்தொகை என்று போடலாம். சரியோ? எழுதி கொள்ளுங்கோ, எழுதி கொள்ளுங்கோ. எழுது. R1, R2 எனும் 2 தடைகள். R1, R2 எனும் 2 தடைகள். R1, R2 எனும் 2 தடைகள். சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ள போது
நோட்ல எழுதுறீங்களா? நோட் 1 சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ள போது அவற்றிற்கிடையில் உள்ள விளையுள் தடை சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ள போது அவற்றிற்கு இடையில் உள்ள விளையுள் தடை சமன் R1 R2 over R1 plus R2 ஆகும். பெருக்கலங்கள் கூடுதல். ரெண்டு தடவைக்கு தான் சொல்றேன். மூன்று தடவை சமாந்தரமா இருந்தால் R1 R2 R3 அப்படி எழுதலாது. ரெண்டுக்கு தான் எழுதலாம். என்னடா ஒரு நோட்டு யோசிக்கிறீங்களோ? என்னடா பெரிய விஷயம் நோட்டு சொல்றாங்க எல்லாம் போ தெரியும் தம்பி. அப்படித்தானே ஒவ்வொரு வாடம் துவங்கி போறாங்க. அதுல சொன்னால் எலக்ட்ரிசிட்டி தான் எனக்கு விரும்பின வாட வேண்டாம். அப்ப இவ்வளவு ரேஞ்சுக்கு போவோம். போ தெரியும், நீ முதல் எழுது. பெருக்கலின்கீழ் கூட்டுத்தொகை ரெண்டு தடவை அப்படி இருந்தால் பெருக்கலின்கீழ் கூட்டுத்தொகை. சரியா? இது நோட் 1. இன்னொரு விடயம் சொல்ல போறேன், கவனிங்க. இதெல்லாம் பின்னுக்கு தேவைப்படுமா? பெருக்கலின்கீழ் கூட்டுத்தொகை. இன்னொரு விடயம் சொல்ல போறேன், கவனிங்க. சரியோ? இன்னொரு விடயம் கதைக்க போறேன், கவனிங்க. என்ன விடயம் அது? இப்ப சொல்ல போறோம் பாரு. அங்க ஒண்ணும் இல்ல, சின்ன விஷயம். எல்லாரும் கவனிங்க. என்னண்டா தொடர அடுத்த நோட் சொல்ல போறேன். அடுத்த நோட் தொடர 2 தடையோ 3 தடை இருக்குன்னு சும்மா வையன். இப்படி வையன். 6 ஓம் 3 ஓம் 2 ஓம். என்ன விளைவு தடை? எக்ஸாம் வைக்கும் என்ன விளைவு தடை சொல்ல? 6 3 2 எவ்வளவு விளைவு தடையடா? அடே 11. எல்லாத்தையும் கூட்டுறது 11 ஓம். எல்லாத்தையும் கூட்டணும் சொல்றேன். இங்க சொல்ல போறேன், எக்ஸுக்கும் ஒரு தொடர்நிலை இணைப்புல வார விளையுள் தடை அங்க இருக்கிற பெரிய தடையிலும் பார்க்க பெருசா இருக்கு. இது எது பெருசு? 6. அதை விட பெருசா தான் வரும். சில என்னடா கதை இது? என்னப்பா எல்லாத்தையும் கூட்ட பெருசா விட பெருசா தானே வரும். நான் தான் இல்லைன்னு நான் சொல்லல, பெருசிலும் பெருசு. இதெல்லாம் தேவைக்கு தான் சொல்றேன். ஒரு தொடர்நிலை இணைப்புல வார விளையுள் தடை பெரிய தடையிலும் பெரிது. விளங்குதா? தொடர்நிலை இணைப்புல வார விளையுள் தடை பெரிய தடையிலும் பெரிது. 6 விட பெருசா தான் வரும். கூட்டித்தானே. இதே மாதிரி இன்னொன்று கதை சொல்ல போறோங்க. அவனு இப்ப சமாந்திரமா தடை இருக்கண்டு வை. சரி, உதாரணத்துக்கு இப்படி இருக்கண்டு வையன் 6 ஓம், இன்னொரு தடை இருக்கு 3 ஓம், இன்னொரு தடை இருக்கு 1 ஓம். இப்ப இதுண்ட சொல்லி என்ன 6 3 2 ஓம் இப்படி ரெண்டு வையன். இதே XY புள்ளி இருக்கு. இப்படி இது 3 சமாந்திரம். எக்ஸாம் என்ன ஜால போறதா அப்படியே பிரிஞ்சு சேர்ந்து அங்கால பைக்கு சேர்ந்து ஓம். அப்ப 3 சமாந்திரம். இங்க என்ன விளைவு தடை தெரியுமோ? சின்னனிலும் சின்னன். இந்த 3 தடைக்கு எது சின்னன்? 2. இதுதான் இதை சொல்றதுக்காக தான் அதையும் சொன்னேன். இங்க 2 தானே சின்ன வார விளையத்துல 2 சின்னனாவர். 2 விட சின்னனாவர். அதாவது சுருக்கி பாத்தீங்கன்னா 1 ஓம் என்ற விளையத்துல வரும். என்ன விளையத்துல வரும்? 1 ஓம். அப்ப 1 ஓம் வருதுனாலே 2 விட சின்ன. ஆக ஒரு தொடர்நிலை இணைப்புல வார விளையல் தடை பெரிதிலும் பெரிது, சமாந்தர இணைப்புல வார விளையல் தடை சின்னனிலும் சின்ன. நீ சுருக்கி பாரு, போட்டு 1 6 போட்டு எல்லாம் சுருக்கி பாரு, 1 ஓம் வரும். 1 ஓம் 2 ஓம் விட சின்ன தானே. சுருக்கி பாரு 1 ஓம் வரும். அப்ப 2 ஓம் விட சின்ன தானே. சின்ன இவ்வளவு. இது எல்லா சமாந்திரமா எத்தனை தடவை கிடந்தாலும் வார விளையத்துல சின்ன சின்ன வரும். துறா இருந்தா பெருசிலும் பெருசு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்த நோட் 2. தொடர்நிலை இணைப்பில் விளையுள் தடை தொடர்நிலை இணைப்பில் விளையுள் தடை தொடர்நிலை இணைப்பில விளையுள் தடை அங்குள்ள பெரிய தடையிலும் பெரிதாக இருக்கும். தொடர் இணைப்பில் விளையுள் தடை அங்குள்ள பெரிய தடையிலும் பெரிதாக இருக்கும். பெருசிலும் பெருசு. அங்குள்ள பெரிய தடையிலும் பெரிதாக இருக்கும். அங்குள்ள பெரிய தடையிலும் பெரிதாக இருக்கும். சரியோ? சமாந்தர நிலை இணைப்பில் விளையுள் தடை சமாந்தர நிலை இணைப்பில் விளையுள் தடை அங்குள்ள சிறிய தடையிலும் சிறிதாக இருக்கும். அங்க இருக்கிற சின்னலும்பாக சின்னதான். இதற்கு எக்ஸாம்பிளா நீங்கள் வேணும்டா போலாம். இதுல வாரது 11 6 விட கூடன்றதை காட்டிக்கொள்ளும். உனக்கு கண்டா சரி. அதே மாதிரி இங்க 6 3 2 இதை சுருக்கி பார்த்தா 1 ஓம் வர பண்றேன். அது 2 விட சின்ன சின்னலும் சின்ன. அதான் கதை. இதை விளக்கமா நீ வேணும்டா போட்டுக்கொள்ளு. ஒரு எக்ஸாம்பிளா போட்டுக்கொள்ள.
சரியோ? மற்றது இனி சொல்றேங்க நீங்க. அடுத்த நோட், இந்த நோட்டை முடிச்சு போட்டு போனா நாளைக்கு வந்தோன்னு பின்னர வந்தோன்னு துவங்கலாம். 3 மணிக்கு வந்தோன்னு வாங்கிடுவேனா? சரி, இதுதான் முக்கியம். அடுத்த இதை வச்சுதான் ஓட போறேன். இதுகள் சும்மா கிடக்கிறதான் வரும். இப்ப இனி சொல்றதான் முக்கியம். இனி சொல்ல வாரதான் மிக முக்கியம். கவனிங்க, இனி சொல்ல போற நோட்டை தான் நான் பயன்படுத்துவேன் எல்லா கணக்கு செய்யறதுக்கு. எல்லா கணக்கும் இதை தான் பயன்படுத்துவேன். வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதை என்னென்று பயன்படுத்த மட்டும் நான் சொல்லுவேன் தானே வேந்து. இப்ப கவனிங்க, இப்ப இப்படி தடை இருக்காண்டு வை, தொடரா இருக்கு. XY கடையில தொடரா இருக்கு. ஆனா எல்லாம் சமதடை. ஆர் 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 அப்படி ஆர் அப்படி கணக்கே இருக்கு. டோட்டலா என் தடைகள் இருக்குது. என்ன விளைவு தடை தெரியுமா? எல்லாம் அப்படி கணக்கு அப்படியே லைன்ல அடுக்கி இருக்கு. எல்லாம் எக்ஸுக்கும் பை கூட எல்லாம் தொடரா இருக்கு. என்ன தடை? ஒரு தடவை இருந்தா 2 தடவை இருந்தா 2 கூட 2 3 தடவை இருந்தா 3 கூட 3 4 தடவை இருந்தா 4 கூட 4 அப்ப எந்த தடவை இருந்தா எவ்வளவு? NR. எக்ஸுக்கும் பைக்கும் இடையில இருக்க விளைவு தடை NR. N into R எல்லாம் சிமோலார். N into சிமோலார். சரியோ? என்னே N into சிமோலார் எல்லாம் கூட்டி விட்டா சரி. NR எல்லாம் சமதடையா இருக்கும். எத்தனை தடவை இருக்கா அத்தனையும் கூட்டு NR. இதுவே சமாந்தரமாக இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். சரியோ? எல்லாம் சமதடைகள். இதுதான் நான் பயன்படுத்த போறது. முழு எல்லா டெக்னிக்கும் என்னுடைய இதுதான். இதுல வச்சுதான் ஓடிக்கொண்டிருப்போம். முழுக்க எலக்ட்ரிசிட்டி முழுக்க தானே ஓடுமா? அது பேருந்து வேற அதை இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறேன். மின்புலத்துல இந்த மாதிரி கோடை வச்சுக்கொண்டு முழு கதையும் காய்ச்சி தள்ளணுமோ அதே மாதிரி இதை வச்சுக்கொண்டு முழு கதையும் கதைப்பேன். விளங்குதோ? இதான் மெயின் விஷயம். இல்ல எல்லாம் ஆர் 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 என்று டோட்டலா என் தடைகள் சமாந்தரமாக இருப்பது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு தடவை இருந்தா ஆர், 2 தடவை சமாந்தரமா இருந்தா 2 ஆறுல 2 இருந்தா 6 2 2 வரும். போட்டு சுருக்கி பேர் பண்ண வேண்டாம். 1 6 போட்டு சுருக்கு 6 3 6 சமாந்தரம் 6 6 6 3 தடவை இருந்தா 6 3 2 வரும். 6 6 4 இருந்தா 6 4 வரும். அப்படி எந்த தடவை இருந்தால் 6 என்னண்டு வரும். அது N into R வரும். இது R over N வரும். எல்லாமே சமனா இருந்து தொடரா இருந்தால் NR, எல்லாமே ஆறா இருந்து சமாந்தரமா இருந்தால் R over N. அடுத்த நோட், இதுதான் மெயின் விஷயம். நான் கதைக்க போற எல்லாத்துக்கும் இதே அடிப்படையா வச்சுக்கொண்டு ஓடுவேனா? விளைக்கொள்ளுங்க விளைக்கொள்ளுங்க. ஆரோம் தடையுடைய என் தடைகள் எல்லாம் தொடராக இணைக்கப்பட்டிருக்கும். ஆரோம் தடையுடைய என் தடைகள் எல்லாம் தொடராக இணைக்கப்பட்டிருப்பின், ஆரோம் தடையுடைய என் தடைகள் எல்லாம் தொடராக இணைக்கப்பட்டிருப்பின், ஆரோம் தடையுடைய எல்லாம் தொடராக இணைக்கப்பட்டிருப்பின் உருவாகும் விளைவு தடை N into R ஆகும். உருவாகும் விளைவு தடை N into R ஆகும். சரியோ? N into R ஆகும். N into R ஆகும். சரியா? அவ்வாறே எல்லா தடைகளும் சமாந்தரமாக இணைக்கப்படின் விளைவு தடை, அவ்வாறே எல்லா தடைகளும் சமாந்தரமாக இணைக்கப்படின் விளைவு தடை, அவ்வாறே எல்லா தடைகளும் சமாந்தரமாக இணைக்கப்படின் விளைவு தடை R over N ஆகும். சமாந்தரமாக இணைக்கப்படின் விளைவு தடை R over N ஆகும். சொல்ல விளங்குதா? இருந்தால் N into R, சமாந்தரம் வந்து R over. சரிதானே? நான் இன்றைக்கு வந்த உடனே துவங்குவேன். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியோ? நான் சொல்ல விளங்குதா? 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். வந்த உடனே பார்ப்போம். சரியா? இதோட வகுப்பை நிப்பாடுறேன். தம்பி ஆர் சிவா அதுக்கு விளங்குச்சா? இதோட நிப்பாடுறமா. பின்னேரம் 3 மணி துவங்குவேன். பின்னேரம் தான் இந்த பாடத்தின் விளையாட்டு என்னன்னு தெரியும். சரியா? ஓகே.
Yeah, he would rather left than fight. It's wrong or right, you gotta like him. Jackie.